விருந்தினர்களையும் வந்திருக்கும் நண்பர்களையும் அவர்களது வருகைக்கு நன்றி கூறி வரவேற்பதே எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் முதன்மையானது. இப்போது இங்கே வரவேற்புரை வழங்க திருமதி லாவண்யா அவர்களை அழைக்கின்றேன். वागीश्वर्यस्य विद्महे ब्रह्मपत्न्यै धीमहि तन्नो वाणी प्रचोदयात्. வாசகர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வாக்கு தேவதையான ஸ்ரீ சரஸ்வதி தேவியே, இங்கு கூடியிருக்கும் பெரியோர்கள், நண்பர்கள் மற்றும் வாசகர்கள் அனைவருக்கும் அளவில்லா கல்வி செல்வத்தையும் ஞானத்தையும் அருள்வாயாக. கலைமகள் தவ புதல்வன், மிக சிறந்த நவீன எழுத்தாளர், எங்கள் ஆசான், இலக்கிய ஆளுமை, கலைச்சொல் வித்தகர், தத்துவ ஞானி, திரைப்படத்தின் வசனகர்த்தாவாக இன்று ஜொலித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திரம், எங்கள் வெண்முரசு நாவலை நமக்கு கொடுத்த திரு ஜெயமோகன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் புதுவை வெண்முரசு கூடுகை மிகுந்த மகிழ்ச்சியும் அளவில்லா பெருமும் கொள்கிறது. கம்பராமாயணத்தின் என்சைக்ளோபீடியா என்று திரு சீனிவாசன் அவர்கள் மதுரையை சேர்ந்தவர், புதுவையில் சில காலம் பயின்றவர், தற்போது ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்திற்காக வெண்முரசு நாவல் ஆய்வாளர். அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். வாசக நண்பர்களே, இன்று புதுவை கூடுகையின் 75வது கூடுகை மட்டுமல்ல, இது இவ்விலத்திற்கும் இந்த தளத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் இலக்கியத்திற்கும் 75 ஆண்டுகள் பந்தம் உள்ளது. 70களில் தொடங்கி 80, 90, 2000, இன்று 2024 வரை பல சிறந்த எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இங்கு வந்து உள்ளனர். அப்படி எழுத்தாளர்கள் திரு ஜெயகாந்தன், திரு பிரபஞ்சன் அவர்கள் மாண்டவெல்லும் என்ற புத்தகத்திற்காக இங்கு வந்து பல ஆராய்ச்சி கட்டுரைகளை சேகரித்து சென்று வந்தார். அவருக்கு எங்கள் தந்தையார் திரு கிருபாநிதி பிள்ளை அவர்கள் பெரிதும் உதவி செய்து கொடுத்தார். அடுத்து திரு இந்திரா பார்த்தசாரதி அவர்கள், எழுத்தாளர் கீரா போன்ற பெரிய எழுத்தாளர்கள் இந்த தளத்திற்கு வந்து தடம் பதித்து சென்றுள்ளனர். வைணவ ஜாம்பவான்கள், திருக்கோவிலூர் GS சுவாமிகள், சுதர்சன வைணவ பத்திரிகை, திருச்சி உபய வேதாந்த ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் அவர்கள், காஞ்சிபுரம் உபய வேதாந்த ஸ்ரீ பிரதிவாதி பயங்கர அண்ணன் சுவாமி அவர்கள், வேல்குடி உபய வேதாந்த ஸ்ரீ வரதாச்சாரியார் அவர்கள், வேல்குடி ஸ்ரீ உபய வேதாந்த கிருஷ்ண சுவாமி அவர்கள், சிதம்பரம் ஸ்ரீ உபய வேதாந்த ரங்காச்சாரியார் அவர்கள், அப்பெரிய மகான்களை தொடர்ந்து இன்று 2024 நவீன கீதை உரைத்து தந்த எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எங்கள் ஜே அவர்கள் இன்றும் எங்களுக்கு மதிப்பை சேர்த்துள்ளார். நண்பர்களே, ஜே அவர்களின் வெண்முரசு என்னும் மகா இலக்கியம், மகா நாவல், மகாபாரதம் என்னும் இதிகாசம் மட்டுமல்ல, நாம் மறந்த பல அரிய கலைகள், தொழில்நுட்பங்கள் செறிவோடு இந்த நாவலில் மிக விரிவாக அழுத்தமாக உள்ளது. நம் இந்திய பாரம்பரிய கலாச்சாரம், இந்திய மரபு மற்றும் இலக்கியம், 18 புராண கதைகள், மனிதனின் மனம் பக்குவமடைய மற்றும் அறிவாற்றலை செப்பனிடும் பல ரிஷிகள் முனிவர்களின் புராண கதைகள், நம் தொல்குடியின் வாழ்வு முறை, நாகரிகம், கலாச்சாரம், நாம் மறந்து கைவிட்ட அரிய பொக்கிஷமான இந்திய மருத்துவம், அரசியல் திறன், போர் மற்றும் ஆயுதம் பயிற்சி திறன், ஆகம விதிப்படி கோவில் கட்டும் கலைகள், அற்புதமான நுட்பத்தோடு கலை ரசன எண்ணம் கொண்டு கட்டிடம் கட்டிய நம் முன்னோர்கள், வானவியல் சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், குலதெய்வ வழிபாடு முறைகள், குல பூசனை யாகங்கள், இந்திர தந்திர சூஷ்மங்கள், திரௌபதி பிறப்பு குறித்த தாந்திரீக ரகசியங்கள், பிரபஞ்ச சக்தி, 7 உலகம் பற்றிய வர்ணனை மிகவும் ஆச்சரியமும் அற்புதமும் நிறைந்துள்ளது இந்த வெண்முரசு நாவல். மற்றும் மனிதனின் அபார சக்தி, அவன் ஆழ் மனதினும் வாய்ந்த ஆற்றல், ஜோதிடம், விண்வெளி சாஸ்திரம்,
குதிரை, யானையின் இலக்கணம், அதை எப்படி தேர்வு செய்து பழகி படை அமைப்பது, அடுமண் கலைகள், அறுசுவை உணவுகள் தயாரிக்கும் முறை, பாரம்பரிய உணவு மற்றும் அதில் உள்ள மருத்துவ குணங்கள், இயல் இசை நாடகங்களை சூதர்கள் வாயிலாக பண் கலைகள் இசைத்து பாடி தொல் புராண ரிஷிகளின் கதைகளை செவிக்கினிய இசை நடனம் மூலம் நம்மை மகிழ்வித்தனர். அனைத்துக்கும் மணிமகுடமாக மனிதனின் உளவியலும் மனோவியலும் ஒவ்வொரு கதாபாத்திரம் இந்த வெண்முரசு சொல்லும். பேரரசி முதல் கடைக்கோடி பணிப்பெண்ணின் அந்தரங்க உளவியல், சுபகை மாலினி போல் பெண்கள் வாயிலாக அவர்களது வழிகளாக கனவாக ஆசையாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த ஜே அவர்கள் பெண் இனத்திற்கு பெருமை சேர்த்தவர். பெண் இனம் அவரை போற்றும். நண்பர்களே, இந்த அற்புதமான பொக்கிஷத்தை வெண்முரசு நாவலை கல்வித்துறைக்கு பரிந்துரை செய்து குழந்தைகளுக்கு பாடத்திட்டத்திலே புகுத்தி அவர்கள் மேலும் சிறக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். அவர் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வருக வருக. இப்போது விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம். எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களை மரியாதை செய்ய திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களை அழைக்கின்றேன். நண்பர் ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு சிறப்பு செய்ய கடலூர் சீனு அவர்களை அழைக்கின்றேன். இசைப்பள்ளி மாணவ மாணவியருக்கு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி 3 அமர்வுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் அமர்வு எங்களது வழக்கம் போல நடைபெறும் அன்றைய வெண்முரசு நாவலின் பேசு பகுதிகள் மீதான கலந்துரையாடல். ஆனால் இன்றைக்கு இந்த 75வது சிறப்பு கூடுகையில் நண்பர்கள் இதுவரையிலான காண்டிபம் மீதான தங்களது வாசிப்பு அனுபவங்களை முன்வைக்கும் தொடர் சிற்றுரைகளாக நிகழ்த்தவிருக்கிறார்கள். பின் ஒரு தேநீர் இடைவேளை. 2வது அமர்வாக நமது சிறப்பழைப்பாளரான ஸ்ரீனிவாஸ் அவர்களின் உரை, அதனைத் தொடர்ந்து 3வது அமர்வாக மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரின் வாழ்த்துரை மற்றும் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் சிறப்புரையும் இடம்பெறும். முதல் அமர்வு ஆரம்பமாகிறது. வெண்முரசு நாவல்களை வாசித்து பார்த்த விதங்களை இந்த தருணத்தில் யோசித்து பார்க்கும்போது அவற்றில் பெரும்பாலானவற்றை அவை வெளிவந்த நாட்களிலேயே ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயமாக நாம் வாசித்திருப்போம். சிலவற்றை அவை நிறைவடைந்த பின்னர் ஒரு முழு நாவலாக. ஆனாலும் மறுவாசிப்புக்காக வெண்முரசின் எந்த ஒரு நூலை எப்போது திறந்தாலும் அது முற்றிலும் புதிதாக முதல் வாசிப்புக்குரியதாகவே தோன்றக்கூடியது. வாசிக்கும் தருணத்திற்கு ஏற்பவும் தன்னை தகவமைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டது. இந்த வாசிப்பு முறைகளின் இன்னொரு விதமாகத்தான் புதுவையில் இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருப்பது. அதாவது ஒரு நாவலை எடுத்துக்கொண்டு ஒரு ஆண்டு முழுவதும் அதன் பகுதிகளை மாதந்தோறும் ஒன்று கூடி கலந்துரையாடுவது. என்னதான் நாங்கள் அதில் ஒரு ஆண்டு முழுவதும் நாங்கள் கலந்துரையாடினாலும் அதை பற்றி பேசினாலும் அதன் முழுமையை உணர்ந்துவிட முடியாதென்றே தோன்றுகிறது. எங்கள் அளவில் அதில் ஓராண்டு தோய்ந்து கிடந்தோம் என்பதே மகிழ்ச்சிக்குரியதாகவும் நிறைவளிப்பதாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் எங்களை பொறுத்தவரை வெண்முரசு ஒரு தர்ம பிரபோதனம் என்றே கொள்கின்றோம்.
நண்பர்களே, வெண்முரசின் இன்றைய பேசுபகுதியான காண்டீபம் நாவலின் தேரோட்டி அத்தியாயத்தின் இறுதி பகுதிகளை பற்றி நண்பர் சரவணன் அவர்கள் உரையாற்றுவார். வெண்முரசின் மீது பேரார்வம் கொண்ட வாசகர். அவரை பற்றி ஒரு செய்தியை இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், புதுச்சேரியில் வெண்முரசுக்கென்று ஒரு தனி கூட்டம் இங்கே நடைபெறுவதை பற்றி தொடக்கத்திலேயே அவர் அறிந்திருந்தாலும் அதில் கலந்து கொள்வதில் உள்ள மனத்தடைகளை கலைந்து சில பல தூரங்களை கடந்து அவர் எங்களோடு வந்து இணைந்தது என்னவோ நாங்கள் 50 கூடுகளை கடந்த பின்னர் தான். எதற்கு சொல்கிறேன் என்றால், இத்தனைக்கும் அவர் வசிப்பது பக்கத்து தெருவில் தான். இணைந்த பின்பு எங்களோடு அனைத்து வகையிலும் இணக்கமாக இருந்து வருபவர். அவரை நண்பர் சரவணன் அவர்களை இப்போது தொடக்க உரையாற்றும்படி அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 75வது கூடையில் நம்ம பேச போகிறது தேரோட்டி, அதன் கடைசி பகுதி 61லேருந்து 64லேருந்து 68 பகுதி. இது முழுக்க முழுக்க அர்ஜுனனும் சுபத்திரையும் திருமணம் செய்து கொள்வதை பற்றி. இதில் அர்ஜுனன் தன்னோட சிவயோகியாக வரான். ஆனால் தன்னோட சிவயோகி வேஷத்தை கலைந்து அர்ஜுனனாய் மாறி சுபத்திரையை திருமணம் செஞ்சுக்கிறான். நடுவில் ஒரு இடைச்சொல்கள். ஒரு 2000 வாக்கில் யூஎஸில் ஒரு சர்வே எடுத்தாங்க. இந்திய வம்சாவழியினர் 1 மில்லியன், அவங்க பாப்புலேஷன் 1 மில்லியன், 10 லட்சம் அடைந்த போது எடுத்த சர்வேயில் நிறைய பேர் தன்னுடைய மகன்களுக்கு வைத்த பேர் வந்து அர்ஜுன். அது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அர்ஜுன்ற பேருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஸோ இந்த காண்டீபம் முழுக்க முழுக்க அர்ஜுனனை பற்றியது. அர்ஜுனனை பற்றி சொல்லணும்னா அவனோட இயல்பு, அவன் எங்கும் நிலை கொள்ளாதவன், எங்கும் நிற்க போகிறதில்ல. அவன் வென்று கொண்டு சென்று கொண்டே இருப்பவன், அச்சமற்றவன், தேடும் வேட்கை கொண்டவன், எந்த ஒரு கணத்தையும் கடந்து போயிட்டே இருக்கிற ஆள். இப்படி இருக்கிற அவன் ஒரு நிரந்தர பயணி. அவனோட பயணங்களை பற்றியது தான் இந்த காண்டீபம் நாவலே. அந்த பயணங்கள், அவன் செய்யும் இந்த சாகச பயணங்கள் எல்லாமே ஒரு ஃபேண்டசி தன்மை இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு அந்த அவன் போய் பார்க்குற நிலங்கள் எல்லாமே, அந்த விவரணைகள் எல்லாமே மிக அழகாக அந்த ஃபேண்டசி தன்மைக்கு ஒரு உயரத்தை கொடுக்குது. அந்த ஃபேண்டசியை நல்லா தூக்கி நிறுத்துது. நம்மளும் அவனோட சேர்ந்து அந்த இடத்தெல்லாம் பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. உலுவி இருக்கிற அந்த நாகர் உலகமாக இருக்கட்டும், மணிப்பூரகத்தில் இருக்கும் அந்த மிதக்கும் தீவுகளாக இருக்கட்டும், அர்ஜுனனே பார்க்காத துவாரகின் சில இடங்களெல்லாம் இதில் வருது. அவன் சுபத்திரையோட கிளம்பி போகும்பொழுது இந்த நிலவரணைகள் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்குது. இந்த கதையை படிக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த பயணங்கள் அவனுக்கு என்ன பண்ணுது? அவன் ஒரு வீரனா, ஒரு வில்லாளியா, ஒரு மனிதனா தன்னைத்தானே மேம்படுத்திக்கிறான். இதில் அவன் நிறைய கண்டடைகிறான், நிறைய பெண்களை வென்றெடுக்கிறான். அவனோட கண்டறிதல்கள், அவனோட அறிதல்கள் எல்லாமே அவனுக்கு ஒரு புதுசாகவே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா, அவன் உலுவிய திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி நாகர் உலகில் இருக்கும் 7 உலகத்தையும் அவன் வெல்றான். அந்த 7 உலகம் அது புற உலகம் இல்லை, அது கிட்டத்தட்ட அவனோட அகத்தில் நடக்கும் ஒரு பயணம் தான் அது. அந்த 7 உலகத்தையுமே அவன் வந்து ஒரு மனிதனின் இயல்பான காமம், குரோதம், லோகம், அந்த கீழ் நிலைகளை தாண்டி மேலே இருக்க ஞானம், மெய்மை, இதை அடைந்து இது உலோபி அவன் திருமணம் செய்யலாம். இது ஒரு புறபயமான ஒன்றா இருந்தாலும் இந்த 7 உலகத்தை அவன் தாண்டி போகிறது அவன் மனதில் நடக்கும் ஒவ்வொரு போராட்டம் தான். இது ஒவ்வொன்றா அவன் தாண்டி கடைசியில் இதில் அவன் அறிதல்கள், வெற்றி என்று ஒன்று இல்லை அப்படிங்கிற அறிதல்கள்லாம் அவனுக்கு அதில் நிறைய கிடைக்குது. அதே மாதிரி சித்ராங்கதை அவன் திருமணம் செய்யும் பொழுது அவள் தன்னின் பாதி அப்படின்னு அவனுக்கு அந்த கண்டறிதல்கள் தெரியுது. இப்படியான அறிதல்களில் அவனுக்கு ஒன்று தெரியுது என்னென்னா, இன்னொரு களத்தை அவன் வெல்ல வேண்டும். அந்த களம் சுபத்திரை. சுபத்திரையை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்திரநீலத்தில் மித்திரவிந்தையை இளையாதவன் திருமணம் செய்கிறதுக்கு அவள் தான் கூட போய் இருக்கிற வீரர்களெல்லாம் வெட்டி வீழ்த்தி மித்திரவிந்தையை இளையாதவனுக்கு திருமணம் செய்து வைத்திருப்பாள். சுபத்திரை மற்ற பெண்களைப் போல் அல்ல, அட்லீஸ்ட் அர்ஜுனன் பார்த்த மற்ற பெண்களைப் போல் இல்லை சுபத்திரை. அவளுடைய ஆதர்சம் அவளுடைய இளைய தமையன் கிருஷ்ணன். அவனுக்காகவே அவள் தன்னை அர்ப்பணித்திருக்கிறாள். அவளோட இளையாதவனில் ஒரு பாதின்னு கூட சொல்லலாம் சுபத்திரையை. அப்படிப்பட்ட ஒரு பெண். அர்ஜுனன் வந்து இந்த இடத்துல அர்ஜுனன் எல்லா பெண்களையும் கடந்து சென்று கொண்டே இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் எந்த கணத்தையும், பெண் மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே அவன் கடந்து போயிட்டு இருக்கான். பாஸ்ட்டுங்கிறதே அவனுக்கு கிடையாது. அவனுக்கு பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்க்குறாள், நிரந்தர பயணி போயிட்டே இருக்கான். அப்படி இருக்கும் ஒருத்தன் சுபத்திரையிடம் அவனால் கடந்து செல்ல முடியவில்லை. அவனால் கடந்து செல்ல முடியாத ஒரே பெண் சுபத்திரை. ஏன்னா அவன் வந்து இளையாதவனின் தங்கை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல சுபத்திரைக்கு மனத்தை நெருப்பு முடிஞ்சிருக்கு. பலராமர் துரியோதனோட மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பீமன் வந்தால் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கே மேட்ச் ஃபிக்ஸிங்கும் பண்ணியிருக்காரு, அவன் வரக்கூடாதுன்னு.
இதெல்லாம் செஞ்சப்புறமும் இளையாதவர் அங்கே வந்து தன்னோட வேலையை, தன்னுடைய பகடையை உருட்டுறார். இளையாதவருக்கு இதெல்லாம் தெரிந்துமே ரைவத மலையில் ரைவதர் விண்ணேகிய தருணத்தை கொண்டாடுறதுக்காக சுபத்திரையையும் அர்ஜுனனையும் வர வைக்கிறார். இது அவரோட முதல் பகடை உருட்டல். சரியாக நடக்குது. அர்ஜுனனை வர வச்சு அர்ஜுனன்கிட்ட நீ தாடியோட சிவயோகியாகவே இரு அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. சுபத்திரையும் வர வைக்கிறார். அர்ஜுனனுக்கு முதலில் சுபத்திரை மேல் பெரிய ஈர்ப்பு இல்லை, ஆர்வம் இருக்கிறது, ஈர்ப்பு இல்லை. கிருஷ்ணன் வந்து சுபத்திரையை பற்றி பேசவே இல்லை. அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பார்க்கும்போது சுபத்திரையை பற்றி பேசவே இல்லை. அவனுக்கு ஆர்வத்தை அது இன்னும் கொஞ்சம் தூண்டுது, கொஞ்சம் ஜாஸ்தி தூண்டுது. அடுத்து அவன் சுபத்திரையை அந்த விழாவில் பார்க்குறான். விழாவில் பார்க்கும்போது அவள் நடந்து கொள்ளும் விதம், அவள் ஒரு சாதாரண பொன் மாதிரி இல்லை. அவளை வந்து எல்லாம் அவளோட குதிரையை முறுக்குறாங்க, குதிரையை தள்ளுறாங்க, அவள் சாட்டியால் அவங்களெல்லாம் அடிக்கிறா. ஒரு வித்தியாசமான பொண்ணால் அவன் பார்க்குறான். அவனுக்கு அது சரி, ஒரு லைட்டாக ஒரு ஈர்ப்பு வருது. அடுத்து கிருஷ்ணர் ரெண்டாவது பகடை உருட்டுறார். தன்னுடைய தங்கையையும் அர்ஜுனனையும் முதல் அறிமுகம் செய்து வைக்கிறார். இந்த அறிமுகத்தில் ஃபஸ்ட்டு சுபத்திரை வந்து யாதவர்களோட ஒழுங்கின்மையை பற்றி பேசிகிட்டே இருக்கிறார். அவள் பேசும்பொழுது இளையாதவர் குறிப்பால் கண்களால் ஒரு குறிப்பு கொடுக்குறார் அர்ஜுனனுக்கு, ஆரம்பின்னு. அவன் அங்கே உள்ள வரான். அவன் யாதவர்களை பற்றி அவனை சொன்னான், யாதவர்கள் தலைமையின் கீழ் அமைய மாட்டார்கள் அப்படின்னு சொன்னவொடனே இவளுக்கு கோபம் வருது, சுபத்திரை கோபம் வருது. அது உண்மையாகவே இருந்தாலும் கோபம் வருது. அடுத்து அவள் திருப்பி ஒரு பதிலடி கொடுக்குறான். சத்திரியர்கள் எதிரிகளை புரிந்து கொள்ளும் அளவுக்கு தங்களை புரிந்து கொள்வதில்லை அப்படின்னு அவள் திருப்பி அடிக்கிறான். இங்கேயும் ஒரு குறிப்பு கொடுக்குறாரு, அதாவது என் தங்கையை புரிந்து கொள், இவ வந்து நீ நினச்ச மாதிரிலாம் மற்ற பெண்கள் மாதிரிலாம் இல்லை, இவ வந்து நிச்சயமாக வித்தியாசமான மாறுபட்டவள் அப்படின்னு ஒரு குறிப்பு இளையாதவர்கிட்ட இருந்து அர்ஜுனனுக்கு வருது. அங்கே தான் அவன் முதல்ல பார்க்குறான், அவர் வந்து நிஜமாலுமே ஒரு மாறுபட்டவன். அதுக்கப்புறம் ஜென்ரலாக பேசுகிறாங்க அவரோட மனத்தன்மை எல்லாமே. அந்த இடத்தில் அவனோட ஆணவத்தை சுபத்திரை புண்படுத்தினாள். நீ எந்த ஆடவனையாவது நீ திருமணம் செய்து விரும்புகிறாயா அப்படின்னா சுபத்திரை வந்து இல்லை, எனக்கு எந்த ஆடவன் மேலும் அவங்களெல்லாம் ஈர்ப்பு இல்லை. அது அர்ஜுனோட ஆணவத்தை மிகவும் காயப்படுத்துது. அவன் இந்திரனின் மகன், அவனை பொறுத்த வரைக்கும் எல்லா பெண்களும் அவனை விரும்பணும், எல்லாமே விரும்பி இருக்கணும். அந்த இடத்தில் முதல்ல அவனுக்கு வந்து அவன் மேலே ஒரு கவனம் திரும்புது, அவளுக்கு ஒரு ஈர்ப்பு வருது. அப்புறம் அடுத்து அடுத்த பகடை உருட்டல், ரைவத மலையிலிருந்து அரிஷ்டநேமியை துவாரகைக்கு கூட்டுட்டு போனோம். அதுக்கான பொறுப்பை சுபத்திரை கிட்டையும் அர்ஜுனன் கிட்டையும் கொடுக்குறான் இளையாதவன். இவங்க கூட்டிட்டு போகும்போது இதில் அர்ஜுனனோட பாடு தான் ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் அந்த அருகப்படிவர் அரிஷ்டநேமி, இன்னொரு பக்கம் காதல் இளம் கன்னி சுபத்திரை. இதுக்கு ரெண்டு நடுவில் இவன் வேஷம் போட்ட ஒரு சிவயோகி. இந்த பக்கம் ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ரெண்டு பக்கமே பேலன்ஸ் பண்ணுறான். இந்த பக்கம் காதல் பேசிட்டு போகிறான் சுபத்திரையோட, அந்த பக்கம் குருதி பிடிந்த தண்ணீரை குடிக்க மாட்டேன்னு சொல்கிறான். ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு அவனும் எப்படியோ இதுக்கு போய் சேர்ந்துடுறான், துவாரைக்கு போய் சேர்ந்துடுறான். துவாரகையில் அரிஷ்டநேமி துறவு கொண்டு நகர் நீங்குகிறார். இதுக்கு நடுவில் இந்த துவாரகைக்கு போகும் வழியில் சில விஷயங்கள் அவனுக்கு தெரியுது. சுபத்திரைக்கு அர்ஜுனனை பிடிக்கவே இல்லை. அர்ஜுனனை கண்டா எனக்கு பிடிக்காது. ஏன் அவன் இளையாதவனுக்கு இணை வைப்பதாலா அப்படின்னு கேட்குறான். இருக்கலாம், ஒரு சரியான பதில் கிடைக்கல. ஆனால் அவனுக்கு பிடிக்கல, அதுவும் அவனை காயப்படுத்துது. ஒரு அர்ஜுனனை பிடிக்காத முதல் பெண் அவன் பார்க்குறது. இது வரைக்கும் அவன் போன இது வரைக்கும் எந்த பெண்ணும் அவன் வந்து பிடிக்கலன்னு சொன்னதில்லை. அவன் பார்க்குற முதல் பெண் அது. அரிஷ்டநேமி கிளம்புறாரு, துறவு பூண்டு துவாரகையிலேருந்து கிளம்பிடுறார். அவர் கிளம்புற பின் அர்ஜுனனுக்கு ஒரு சின்ன சஞ்சலம். அவன் இந்த காதலை ஏற்றுக்கொள்வதா வேணாமா, அவன் ஏற்றுக்கொள்ள வேணாம் அப்படிங்கிறது தான் அவனோட இது. அவன் போய் அவையில் சொல்லிடுறான், நான் நகர் நீங்க போகிறேன், நாங்கள் இருக்க போகிறதில்லன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ரூமுக்கு வரான். அங்கே சுபத்திரை வரான். சுபத்திரை வந்து ஏன் நீ வந்து நகர் நிற்கிற, ஏன் என்னோட காதலை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு அவன் சொல்கிற பதில், அரிஷ்டநேமி வந்து ஒரு பெரும் செயல் செய்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி நான் இது வந்து இந்த காதலுங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிற்றின்பம், ஒரு சின்ன செயல், இதை நான் செய்யணுமா அப்படின்னு சொல்லும்போது சுபத்திரையின் பதில், அங்கே அவளோட ஆளுமை வெளிப்படுது. அவள் ஏன் மாறுபட்டவள் அது சொல்கிறா. அவள் வந்து தாய்மையின் துணை கொண்டு அவனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இல்லை, அரிஷ்டநேமி இது பெரிய விஷயமா இருக்கலாம், இருந்தாலும் என் காதலும் பெரியது. இன்றைக்கி நான் அரிஷ்டநேமியை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம், ஆனால் என்றோ ஒரு நாள் அவனை சிறு மகவென்று என் கருவில் சுமந்து நான் கணிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்மையின் துணை கொண்டு அவனை சொல்கிறா. காதலும் பெருசு தான், அரிஷ்டநேமியோட துறவு பெருசுனா என்னோட காதலும் பெருசு தான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பிளைன் பண்ணப்போ அர்ஜுனன் ஒத்துக்கிறான். ஒத்துக்கும் பொழுது இவன் ஆளுமை அட்டகாசமாக வெளிப்படுது. நான் இங்கே வரும்பொழுதே அவையில் சொல்லிட்டு தான் வந்தேன், நீ நகர் நீங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற. அந்த இடத்துல அர்ஜுனனோட பதில், ஓ என்னை நீ அறிந்திருக்கிறாய். அதுக்கு சுபத்திரையின் பதில், இல்லை நான் என்னை அறிந்திருக்கிறேன். இது என்ன ஒரு தன்னம்பிக்கை, தன் காதலின் மீது ஒரு உறுதி இருக்கிற ஒரு பெண், இல்லை ஒரு சாதாரண பெண். நீ யார் வேணா இருந்துட்டு போடா, என்னால் உன்னை இங்கே இருக்க வைக்க முடியும். அதுதான் சுபத்திரையோட பலம், அவரோட தன்னம்பிக்கை. அங்கே இதுவும் அவர் வந்து தன்னோட மற்ற பெண்களிலிருந்து மாறுபட்டவளாக காட்டுது. ஸோ அர்ஜுனன் காதலில் விழுகிறான். ரெண்டு பேரும் படைக்கல பயிற்சிக்கு போகிறாங்க. அந்த பயிற்சியில் அம்புகள் வந்து அர்ஜுனன் வந்து
நரம்பு முடிச்சுகளில் அம்புகளை எய்தி மக்களை எப்படி செயலிழக்க செய்வது அப்படின்னு காட்டும் பொழுது அவனோட வேஷம் கலையுது. அந்த இடத்துல அவனை வந்து அர்ஜுனன் என்று வெளிக்காட்டப்படுகிறது. சுபத்திரை தெரிஞ்சுக்கலாம் இவன் அர்ஜுனன் தான் அப்படின்ட்டு அவளுக்கு கோபம் வருது. எவன் ஒருவனை எனக்கு வேண்டான்னு நான் நினச்சனோ, எவன் எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சனோ, அவனே வந்து எனக்கு வந்து இங்கே வந்து காதலனாக வந்திருக்கிறது வந்து சுபத்திரையால் ஏற்றுக்கொள்ள முடியல, கோச்சிட்டு போயிடுறான். இப்போ இந்த இடத்துல அர்ஜுனன் சமாதானப்படுத்த போகிறான். அவன் காதலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறான். இதுக்கு முன்னாடி சுபத்திரை அர்ஜுனனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண காதலை இங்கே வந்து அர்ஜுனன் வந்து இந்த காதலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறான். இந்த உரையாடல்கள் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, சுபத்திரைக்கு ஏன் அர்ஜுனனை பிடிக்கவில்லை. ஒன்று, அவர் சொல்கிறது, நீ துருபதனை நீ தேர்காலில் கட்டி இழுத்து வந்த, அதை வந்து ஒரு வீரன்னு சூதர்கள்லாம் பாடினாங்க. உன்னோட வீரம், உன்னோட பெயரே அங்கேருந்து தான் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு கீழ்மையின் உச்சம். இதனால் எனக்கு பெரும் கசப்புவம் மேலே. அடுத்து, நானும் கொலையெல்லாம் செஞ்சுருக்கேன். மித்திரவிந்தையை திருமணம் செய்யும்போது நானும் போய் எல்லாரையும் படைக்கலம்லாம் எடுத்து கொண்டு இருக்கேன். ஆனால் அதன் பின் எனக்கு அந்த படைக்கலத்தை தொடுவதற்கு நான் தத்ராத்திரேயர் காலடியில் வைத்து படைக்கலத்தை எல்லாம் எடுக்கப் போவதில்லை என்று சபதம் செய்து விட்டேன். எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து வெறும் அன்பு கனிவு இதை வைத்து தான் நான் வந்து வாழ போகிறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஆயுதம் ஏந்திய உண்மையில் இன்னும் கசப்பு, இன்னும் மிக கசப்பு எனக்கு வருது அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுனனோட பதில் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. அர்ஜுனன் இந்த இடத்துல அவன் துருபதனின் கீழ்மை செய்யும்போது, என்னோட படைக்கலன் அறத்தையோ இல்லை தெய்வத்தையோ நிலைநாட்ட வல்லதல்ல, ஆனால் இது வந்து வெறும் ஒரு கொலைக்கருவி மட்டுமே அப்படின்னு அங்கே வந்து சொல்கிறான். ஒரு 3-4 சாப்டர் முன்னாடி பார்த்துருக்கோம். அங்கே ஒரு சத்திரத்தில் அர்ஜுனன் வந்து வணிகன் ஒருவனோடையும் நாடோடி ஒருவனோடையும் உட்காந்து பேசும்பொழுது வணிகன் கேட்பான், எனக்காக உன்னோட படைக்கலம் எழுமா அப்படின்னா எழாது. ஏன்னா நீ காசு கொடுத்து தான் வச்சுக்கணும், நீ வியாபாரம் பண்ணுறாள், நீ காசு கொடுத்து வச்சுக்கோ. ஆனால் இதே இந்த நாடோடி இவனுக்கு யாருமே கிடையாது, இவனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா என்னோட படைக்கலம் எழும், அவனோட அறம் காக்க என்னோட படைக்கலம் எழுன்னு சொன்னவன் இங்கே வந்து அப்படியே உள்டாக சொல்கிறான், என்னோட அறம் வந்து இது என்னோட படைக்கலம் அறம் காக்க எழுந்ததல்ல. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த இடத்துல நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த இடத்துல அர்ஜுனன் தன்னை முற்றிலும் திறந்து வைக்கிறான். என்னோட படைக்கலம் அரங்காக்க எழும், ஆனால் அரங்காக்க மட்டும் விழாது, நான் மானுடன் தான், நான் எளியவன், என்னால் வந்து நிறைய தவறுகளும் நடக்கும், என் படைக்கலத்தால் தவறு நடக்கும், என்னை ஏற்றுக்கோ. இங்கே வந்து சுபத்திரையின் முன்ன வந்து முற்றிலும் திறந்து வைக்கிறான் அவனை. என் படைக்கலத்தால் அறத்தெல்லாம் நிலைநாட்ட முடியாதுமா, என்னை ஏற்றுக்கோ, நான் சாதாரண ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் அவனை தன்னை கீழறக்கி தன்னை சுபத்திரைக்கு முன்னாடி தன்னை படைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இங்கே இது இன்னொன்று சுபத்திரைக்கு அவன் புரிய வைக்கிறான். சுபத்திரை வந்து விரும்பியது சிவயோகி, அர்ஜுனனை அல்ல. அவள் திருப்பி சொல்கிறான், எனக்கு சிவயோகி தான் வேணும்னு. அது நடக்க போகிற காரியமே இல்லை. ஸோ இது எப்படி புரிய வைக்கிறது? இதுக்கான ஒரு ஊமை வந்து அட்டகாசமாக இருக்குது. ஒரு வாலின் உரை மட்டும் வச்சுட்டு அதில் உள்ள வால் இல்லைன்னா அதுக்கு என்ன பலன்? ஸோ நான் வால் தான் அர்ஜுனன், வாலின் உரை நான் போட்டிருக்க மாற்று ஒரு சிவயோகி, வெறும் சிவயோகியை மட்டும் வெறும் வாலின் உரையை மட்டும் வச்சு நீ என்ன பண்ண போகிற? அர்ஜுனன் வேறு, சிவயோகி வேறு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். நீ ரெண்டும் இருந்தால் தான் உன்னால் இருக்குது, என்னால் இங்கே இருக்க முடியும். எனக்கு பல மாற்றுவர் இருக்குது, இது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட மாற்றுவர் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றுவர் தான் இது. நீ என்றைக்காவது ஒரு நாள் அந்த மாற்றுவரெல்லாம் புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணுறான். இருவரும் இணைகிறார்கள். இந்த இடத்துல இன்னொன்று அர்ஜுனனுக்கு மிக மிக புதியது என்னென்னா, அர்ஜுனன் இதற்கு முன் எந்த பெண்ணிடம் பணிந்ததில்லை. அவன் இந்திரனோட மகன், எந்த பெண்ணை பார்த்தாலும் அவன் கதவை உடைத்து கொண்டு செல்வான். அப்படி தான் அவனே சொல்லிக்கிறான், நான் எந்த பொண்ணுக்கிட்டையும் போய் நான்லாம் கையேந்திலாம் நிற்க மாட்டேன், நான் கதவை உடைச்சிட்டு உள்ளே போவேன். ஆனால் சுபத்திரை கிட்ட நீ சொல்லு, உன் காலடியில் என் தலையை கொண்டு வந்து வைக்கிறேன், உன் ரூமில் வந்து என்னை வந்து வெறும் ஒரு கோலம்பியாக வச்சுக்கோ, வேறு எதுவும் வேண்டாம் எனக்கு அப்படின்னு அவகிட்ட ஏங்குறான். இதுக்கான காரணமும் அவனே சொல்லிடுறான். ஏன்னா திரௌபதியை வந்து அடக்கிறதுக்கு, திரௌபதியை வந்து நான் வந்து எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணேன்னா அவரோட ஆணவத்தை காயப்படுத்துகிறேன், அவள் எனக்காக ஏங்க ஆரம்பித்தான். இப்போ சுபத்திரை அதே பண்ணுறான். சுபத்திரை இவனோட ஆணவத்தை காயப்படுத்துறா. எனக்கு வந்து அர்ஜுனனை பிடிக்காது, நீ ஒன்றும் பொருட்டே இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் இளையாதவன் தான் எனக்கு என்னோட ஆதர்சம். அது சொல்லும்போது இவனோட ஆணவம் காயப்படுது, இவன் இவளுக்காக ஏங்குறான். அதையும் அவகிட்டே சொல்லிடுறான், நான் இது வரைக்கும் எந்த பெண்ணுக்கிட்டையும் இந்த மாதிரி இருந்ததில்லை, உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கேன். அவனால் கடந்து போக முடியாத ஒரே பெண் சுபத்திரை. இந்த விஷயம் இவ்வளவு நடக்கும்போது அங்கே ஒருத்தர் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காரு. அவர் கோபம் வந்து பலராமர் பெரும் படையுடன் கிளம்பி துவாரைக்கு வரார். துவாரகையில் அர்ஜுனன் ஒன்றும் பெருசாலாம் அழட்டிக்கலை. அவன் பலராமரை போய் பார்த்து சத்யபாமாவுடன் ஆசி பெற்று சுபத்திரையோட கிளம்பான். இங்கே தேரோட்டி அப்படிங்கிற பேர் ஏன் வருதுங்கிறதுக்கான அர்த்தம் இங்கே தான் நமக்கு தெரியுது. இங்கே சுபத்திரை தேரோட்டுறா அர்ஜுனனுக்காக. அர்ஜுனன் மொத்த வெள்ளியம் எடுத்து அவன் துரத்தி வரும் யாதவரெல்லாம் அடிச்சுட்டே போகிறான். இங்கே வந்து அவன் போகிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு துறைமுகம் பக்கம் போகிறான். அப்புறம் அங்கேருந்து ஒரு யவனத்தேரை எடுத்துகிட்டு அங்கேருந்து பீதர்கள் வாழும் வழியாக போகிறாங்க. அதுக்கான காரணங்கள்லாம் சொல்லப்படுது, ஏன் பீதர் வாழும் வழியாக போகிறாங்கன்னு. அந்த இடத்துல உலந்த மீன் முழுக்க முழுக்க துவாரகின் நம் பார்க்காத ஒரு பகுதி, அர்ஜுனனே பார்க்காத பகுதி. அப்போ நம்மளும் பார்த்துருக்க வேண்டியதில்லை, நம்மளும் அதையே பார்த்துட்டே போகிறோம். இவங்க தோரண வாயிலை வெற்றிகரமாக கடக்கிறார்கள். யாதவர்கிட்ட இருந்து அடிபடாமல் எதுவும் பண்ணாமல் இவங்க தோரண வாயிலை கடந்து காதலை நிலைநாட்டுகிறார்கள். இந்த இடத்துல அர்ஜுனன் சொல்கிறான், நான் எந்த யாதவரையும் கொல்லவில்லை,
நான் அடித்தது எல்லாமே அவங்க நரம்பு முடிச்சில் அடித்து அவங்க எல்லாரையுமே செயலிழக்க தான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு. ஏன் அப்படி செய்யணும்? அதை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று அரிஷ்டநேமியோட எஃபெக்டாக இருக்கலாம், சரி அரிஷ்டநேமியோட பாதிப்பு. இல்லை 2வது வந்து சுபத்திரகிட்ட நான் ரொம்ப நல்லவன் பார், உனக்கு கொலை செய்வதே பிடிக்கல, நான் கொலையே செய்யலை பார்த்தியா, உன் சொந்தக்காரங்க எல்லாரையும் வெறும் செயலிழக்க தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். நான் முதல்ல விட 2வது கொஞ்சம் அழகாக இருக்குது, நம்ம 2வதே வச்சுப்போம். ஸோ இது முடிஞ்ச பின் அடுத்து கடைசியாக சுபத்திரை கேட்குறது ஒன்றே ஒன்று தான். என் மகனும் என் இளையத்தமையன் போலவே வெளியேறுபவனாக இருக்க வேண்டும். ஆசைப்படலாம் தான், ஆனால் ஊழல் ஒன்று இருக்கு இல்லையா, அது சொல்கிறது தான் எல்லாமே நடக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. நண்பர்களே, அடுத்ததாக திருமதி மணிமேகலை கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தான் இந்த கூடுகை நண்பர்களுக்கு அறிமுகமானார். அதிலிருந்து தொடர்ந்து எல்லா கூடுகைகளுக்கும் பங்கேற்று வருகிறார். தனது ஆசிரிய பணி ஓய்வுக்கு பிறகு வெண்முரசு வாசிப்பதையே இப்போது முழுநேர பணியாக ஆற்றி வருபவர். அவரை இந்த கூடுகையில் இந்த நாவலின் பேசுபகுதியில் மீதான அவரது வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எனையீன்ற தாய்க்கும் தந்தைக்கும் என் தாய்மொழியாம் தமிழுக்கும் அவையோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நதியை ஊற்றுமுகத்தில் பார்த்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தெய்வங்களால் வாழ்த்தப்பட்டவர்கள் என்பது காண்டீப மொழி. இங்கே நாம் வெண்முரசு என்ற நதியை ஜெயமோகன் என்ற ஊற்றுக்கண்ணில் பார்த்த இன்றைய நாள் தெய்வங்களால் நாம் வாழ்த்தப்பட்டவர்களாவோம். 15 வயதுகளில் என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள், அவர் வாழ்வினுடைய சிக்கல்களை, உளவியல்களை நம்ம கிட்ட மிக நெருக்கமாக எடுத்துகிட்டு வந்து அவர் காட்டியிருக்கார். இவரை போல் இனி எவரும் இல்லை என்று இருமாந்திருந்த என் கர்வத்தை உடைத்தவர் திரு ஜெயமோகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். கொரோனா காலகட்டத்தில் இணையத்தில் தொடர்ச்சியாக இவருடைய கதைகள் எல்லாம் வெளிவந்துக்கிட்டு இருந்தது. அதன் மூலமாகத்தான் நான் அவருடைய கதைகளை வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அறம் சிறுகதை, காடு, 7ஆம் உலகம், அபிப்பிராய சிந்தாமணி போன்ற கதைகளின் வாயிலாக நான் வந்த இடம் வெண்முரசை வந்தடைந்தேன். அந்த வெண்முரசை இதுக்கு முன்னாடி மகாபாரத கதையை, எஸ்ராவினுடைய உபபாண்டவம், பாவண்ணன் அவர்களுடைய பருவம் என்ற நாவல்கள் வழியாக நான் வாசிச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த வெண்முரசு என்னை என்னவோ பண்ணுது, அப்படியே என்னை மேற்கொண்டு வாசிக்க விட மாட்டேங்குது. பேக் டு பெவிலியன் தான், ஒன்றும் புரியல. எங்கே இதை இதுக்கு யாராவது ஒருத்தர் கோனார் நோட்ஸாவது போடுங்களேன்ப்பா, இல்லை கோனார் நோட்ஸாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பித்து பிடிச்சி தேடிட்டு இருக்கேன். அப்போ தான் வெள்ளாழ வீதியில் வெண்முரசின் ஓசை கேட்டது. அந்த வெண்முரசின் ஓசையை கேட்டு தான் நான் இங்கே வந்தேன். நான் இப்போ இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். இங்கே நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு காண்டீபத்தில் மெய்ப்பாடுகள். இங்கே மெய்ப்பாடு, இங்கே காண்டீபத்தினுடைய பெண் ஆளுமைகள்லாம் சொல்லணும்னா சுபத்திரை, சுபகை, உலூபி, சித்ராங்கதை, மாலினி தேவி என்ன சொல்லலாம். இதில் நான் 3 பேரை செலக்ட் பண்ணியிருந்தேன் மெய்ப்பாடுகளை பொருத்துவதற்கு. அந்த 3 பேர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுபத்திரை, அதுக்கப்புறம் சுபகை, அதுக்கப்புறம் மாலினி தேவியை. நேரச்சிக்கனம் கருதி பேசுறதுக்கு 10 நிமிஷம் நேரம் அது காதில் ஒலித்து கொண்டே இருந்த காரணத்தால் முழு மூச்சாக மாலினி தேவியை இந்த பெருந்திணைக்குரிய மெய்ப்பாட்டுகளை பொருத்தி அவளை காட்ட விரும்புகிறேன். பெருந்திணை மெய்ப்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல இலக்கண நூல் வழி சொல்லிட்டு உலகியல் வழக்கத்துக்கு வரேன். மெய்ப்பாடு என்பது கண்ணினும் செவியினும் திண்ணிதின் தெரியின் உணர்வுடை மாந்தற்கன்றி வெளிப்பட நிற்பது மெய்ப்பாடாகும் என்பது தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல் நூற்பா. சேற்றியம் என்ற இலக்கண நூல் என்ன சொல்லுதுன்னா, உள்ளத்து உயித்தது வெளிப்பட மொழிவது. உள்ளத்தில் என்ன ஒருத்தன் நினைக்கிறானோ அதை வெளிப்படையாக பிறருக்கு தெரியும்படி செய்வது மெய்ப்பாடு. திருவள்ளுவம் என்ன சொல்லுதுன்னா, குறிப்பறிதல் என்ற தலைப்பிலே 2 இடங்களில் 2 பால்களில் அதை அறிமுகம் செய்கிறது. ஒன்று பொருட்பால், இன்னொன்று காமத்துப்பால். இப்படி எல்லாம் சொல்லிகிட்டே போகிறோம். இப்போ இருக்கிற நாட்டியம், நாடகம், சினிமா இவையெல்லாம் மெய்ப்பாட்டுகளின் சாதனங்கள் தான். இன்னும் சுலபமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பாலுணர்வு சார்ந்த உளவியல் கருத்துக்கள் தான் மெய்ப்பாடு.
இந்த மெய்ப்பாட்டை நான் எடுத்துன்னு வந்து யாருக்கு புகுத்துறேன் அப்படின்னு சொன்னால் பெருந்திணைக்கு உரியவளான மாலினி தேவிக்கு புகுத்துறேன். அதற்கான விஷயங்களை பல இடத்துல ஜெயமோகன் சார் விட்டுட்டு போயிருக்காரு. இப்படி மெய்ப்பாடுகளை சொல்லும் பொழுது மெய்ப்பாட்டுக்கு என்று 27 நூற்பாக்கள் இருக்கின்றன தொல்காப்பியத்தில். அதில் 27 நூற்பாவில் ஒரே ஒரு நூற்பா தான் மெய்ப்பாட்டுக்குரியது. அந்த ஒரு நூற்பா 20 உட்கூறுகளை உள்ளடக்கியது. அந்த 20 உட்கூறுகளுக்கும் உரியவள் மாலினி தேவி என்பது என்ன? மாலினி தேவி அர்ஜுனனுடைய வளர்ப்பு தாய். இவங்க என்ன இவங்களை எடுத்துகிட்டு போய் பொருந்தா காமம் என்ற பெருந்திணையில் காட்டுறாங்களேன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதற்கான தரவுகளை காண்டீப வழி உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன். அந்த லீடு கொடுக்கறதே ஆசிரியர் தான் எனக்கு. அந்த லீடு படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடங்களை நான் இங்கே வந்து அந்த லீடு அவர் கொடுத்த இடத்த நான் சிறப்பாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒன்று வாரணாவதத்தில் அர்ஜுனன் விடைபெற்று போயிடுறான். போகும்போது இந்த அம்மா மாலினி தேவி போயிட்டு காந்தாரி கிட்ட போயிட்டு விடைபெற்று வர போகிறாங்க. அப்போது மாலினி தேவி கிட்ட கேட்குறாங்க, காந்தாரி மணமுடித்துக்கொள் என்று சொல்லும் பொழுது அவங்க சொல்கிற ஒரு வேர்டு இருக்குது, பிரிதொரு ஆண்மகனை என் உடல் தொட ஒப்பேன். நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன், நீ பண்ணிக்கிறேன்னு சொல்லு, இல்லை பண்ண மாட்டேன்னு சொல்லு, அது என்ன பிரிதொரு ஆடவன் என்ற அந்த பிரிதொரு ஆண்மகன் என்ற ஒரு கீவேர்டு அங்கே போடுறார். இதே மாதிரி அர்ஜுனனுக்கும் மாலினிக்கும் ஒரு உரையாடல். அந்த உரையாடலில் என்ன தவிர நீ வேற யாரையாவது நினைப்பியா அப்படின்னு அவ கேட்குறா. அந்த இடத்துல இன்னொன்றும் சொல்கிறான் அவன், வேறு எவரும் எனக்கு நிகருண்டா என்று கேட்குறான். அப்போ அவள் சொல்கிறா, உங்களை தவிர வேறு எவரையும் என்ன கடமைப்பட்டவள் அல்லல் நான் என்றே அவள் சொல்கிறா. அடுத்தது, குழந்தையை வளர்ப்பியா, வேற எந்த ஆண் குழந்தையாவது வளர்ப்பியா? வளர்க்க மாட்டேன். உன்னை தவிர இந்த உலகத்தில் நான் வாழ்கின்ற காலம் வரைக்கும் பிரிதொரு ஆண்மகனை எந்த வடிவிலும் நான் தொடமாட்டேன், ஒப்ப மாட்டேன் என்று சொல்கிறேன். இந்த பிரிதொரு ஆண்மகன், அந்த 2 கீவேர்டும் தான் பெருந்திணையில் எடுத்துக்கிட்டு போயிட்டு மாலினி தேவியை என்னை செலுத்தியது. இதுதான் உண்மை. கீவேர்டெல்லாம் போட்டுட்டார் சார். ஆனால் இதை எத்தனை பேர் இதை வெளியே கொண்டு வராங்க, எப்படி அதை பார்க்கிறார்கள் என்ற ஒரு பார்வை இருக்குது அல்லவா? அங்கே தான் நான் கொஞ்சம் தைரியமாக அடுத்து பெருந்திணைக்குடைய உட்கூறுகளை இந்த மாலினி தேவிக்கு பொருத்துகிறேன். இதில் சொல்லணும்னா அவன் வாரணவதத்துக்கு புறப்பட்டு போயிடுறான். வாரணவதத்துக்கு புறப்பட்டு போன பிறகு இவங்க செவிலித்தாய் தானே, நான் இதை மிக விளக்கமாகவே சொல்கிறேன். செவிலித்தாய் தானே, இவங்க நேராக கையசைத்து விடை கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் அவங்க செய்யலை. அவன் புறவி மேலே ஏறி போயிட்டான். போயிட்ட பிறகு இந்த அம்மா வருது, உள்ளார போய் பூந்துக்குச்சு. இப்படி பார்க்குது, அப்படி பார்க்குது, இதை கைப்பிடி, மாடிப்படியின் கைப்பிடி, முற்றத்தின் மேல் ஏறி, எல்லாமே அகமொழியாகத்தான் அவள் நோக்கினாலே தவிர பார்வை வழியாக அவள் அங்கே தேர்ச்சக்கரம் உருளுது, மக்கள் ஆரவாரம் கேட்கிறது, எதையுமே எல்லாத்தையும் காது வழியாக தான் உணர்ந்தாவ. நேர்க்கா நம் மகன் போகிறானே அப்படின்னு பார்க்கல. அடுத்தது அவள் செஞ்சது தான் ஹைலைட்டு. அவள் என்ன பண்ணுறா, மஞ்சத்தில் விழறா, கதறா, கண்ணீர் மல்கிறா. எதையும் வெளிப்படையை யாருக்குமே காட்டிக்காமலே இந்த செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல இந்த சொல்லுவாங்கல்ல, இதை செய்ய இப்படி இவ நிலைகுலைந்து அவன் போயிட்டான்றதை நிலைகுலைந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சேடி பெண் ஒருத்தி வந்தா. இன்குள் அருந்துங்கள் அன்னையே என்று சொல்லும் பொழுது அவள் சொல்கிறா, வாய் கசக்கிறதடி. அம்மாவுக்கு எப்படிப்பா வாய் கசக்கும்? பாலும் கசந்ததடி, படுக்கை நொந்ததடி, கோல குயிலோசை காதில் குத்தல் எடுத்ததடி. அவன் சொல்கிறது கோல குயிலோசை தான் புலவன் சொல்கிறது. இந்த கத்தும் குயிலோசைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இந்த அம்மாவுக்கு குத்தல் வந்திருக்கலாம். ஆனால் அவன் பாரதி சொன்னது கோல குயிலோசை தான். அப்போ இவங்க இன்னொரு இதையும் காட்டலாம். குறுந்தொகையில் அன்னாய் வாழி வேண்டன்னை பாலும் வேண்டாள் பழங்கண் கொண்டு நனி பசந்தளன அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஒரு நனி மேனி பசத்தல் என்ற ஒரு பசலை பாய்தல். இங்கே தான் நான் தொல்காப்பியரை என்னுடைய அப்படியே கூட்டிகிட்டு உங்கள் முன்னால் வைக்கிறேன்.
அந்த அதாவது அந்த பெருந்திணைக்குரிய கோட்பாடுகள் உட்கூறுகள் இருக்கிறது அல்லவா? இன்பத்து புலம்பல், இன்பத்தை வெறுத்தல், துன்பத்து புலம்பல், பசலை பாய்தல், பசியட நிற்றல், உண்டியில் சுருங்கல், உடம்பு நனி இழைத்தல். இந்த 5 வகை மெய்ப்பாடுகளும் அங்கே நிகழ்கிறது. அதை கண்ணு முன்னாடி எடுத்துட்டு வந்து நம்ம முன்னாடி வச்சுட்டார். இப்போ நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டால், ஓஹோ அப்படியும் இருக்குமோ, அவளால் வெளியே சொல்ல முடியாது. அந்த அம்மா சொல்லிடுது பாருங்க, ஆண்டாள் மானிடற்கன்றி பேச்சுப்படையன் வாழகில்லாய் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன்னு அது ஓப்பனாக சொல்லுது. ஏன்னா இறைவனுக்கும் அவளுக்குமான உறவு. ஆனால் இங்கே அது இல்லை. அதனால் அவளால் ஓப்பனாக சொல்ல முடியல. நிலை அழிய வேண்டும் தான், அகம் சிதைய வேண்டும் தான். இப்போ இவங்க வந்து அடுத்தது வேறொரு காட்சி. இந்த 5 உட்கூறுகளையும் சொல்லிட்டேன். அடுத்தது கனவில் அர்ஜுனனுடன் அலைகிறாள் மாலினி தேவி. அப்போது அவன் சொல்கிறான், உங்களுக்காக நான் இந்த அரசை, மண்ணை, குருதியெல்லாம் துறந்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவ சொல்கிறா, நீங்கள் வென்றெடுக்க வேண்டிய மண் இங்குள்ளது அப்படின்னு சொல்கிறா. மண்ணுங்கிறது, நிலம் என்பது பெண்ணுக்கான குறியீடு தானே. அந்த இடத்துல அவங்க சூசகமாக அவங்க சொல்ல வந்தது என்ன என்பது என்னுடைய ஐயப்பாடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகலாம். நம்ம வாரணாசிக்கு அவன் கிளம்ப போகிறான். அந்த சமயத்தில் ஈரம் சொட்ட சொட்ட வந்து நிற்கிறான். முடியிலேருந்து அப்படியே தண்ணி சொட்டுது. அந்த காட்சியை இவ பார்க்குறான். பார்த்த உடனே அவன் கிட்ட போகணும்னு தோணுது, அவன் தோளை தொடணும்னு தோணுது. ஆனால் மனம் கலங்குது, நிலை அழியுது. அது மெய்ப்பாட்டின் வகை தான். கலக்கம் மெய்ப்பாட்டின் வகை தான். அப்போ அவள் தொட அஞ்சுகிறான். அவன் சொல்கிறான், நீ எல்லாம் ஒன்றும் கலங்க வேணாம், நான் வரேன் கிட்ட வந்து அவளுடைய இருக்கைகளையும் எடுத்து தன் தோள் மேல் வச்சுக்கிறான். வச்சுக்கிட்ட உடனே அவள் என்ன பண்ணுறான்னா அந்த தோள்களை வருடுகிறாள். அவள் உடல் நெகிழ்ந்தது. புடைப்பினில் இருக்கின்ற அந்த நரம்புகளை வருடிய கை அதனால் அவள் வந்து அந்த நிலை அவள் வந்து உடல் நெகிழ்ந்து அப்படியே பார்த்துட்ருக்கா. இந்த காட்சி வந்து கலக்கம், மனங்கலங்குதல் என்ற இதில் நான் இந்த மெய்ப்பாட்டினுடைய கூறுகளை இங்கே கொண்டு வந்து காட்ட விரும்புகிறேன். அடுத்ததாக இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி என்னென்னா, இந்த ஏன் இன்னும் ஒரு சிறப்பாக இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். ஏன் இவளை பெருந்திணைக்கு உட்படுத்தினேன் அப்படின்னு சொன்னால், பெருந்திணை என்பது என்ன, பொருந்தாக்காமம். அதுக்கு திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏறிய மடத்திரம் இளமை தீர்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, செப்பிய 4 தேறுதல் ஒழிந்த காமத்து மிக்க மிடலோடு காமமும் செப்பிய 4 பெருந்திணை குறிப்பே அப்படின்னா, ஏறிய மடல் திறம்னா என்ன, அது ஆண்களுக்குரியது. மடல் ஊர்தல் எந்த மடல் ஊர்ந்தாலும் அவன் பெருந்திணை பார்ப்பட்டவன் தான். 2வது இளமை தீர்தரம். இளமை தீர்தரம் என்ன அப்படின்னா, இளமை தீர்ந்து போச்சு அப்படின்னா அவங்க முதுமை. ஒரு வயது முதிர்ந்த பெண் இளையவனாகியவனை ஆணை நினைக்கிறதும் காதல் கொள்வதும், வயது முதிர்ந்தவனாகிய ஆண் மிக இளையோளாகிய பெண்ணை காதல் செய்வதும் 2மே கழடு. வயது முதிர்ந்தவங்க அவங்க காதல் செய்வதும் எதன் பார்ப்படும் என்றால் பெருந்திணையின் பால்படும். அதனால தான் நான் வந்து அவ்வளோ எக்ஸாக்டாக வந்து பெருந்திணைக்கு மாலினி தேவியை நான் உட்படுத்தினேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவள் வந்து அந்த வாரணாவதத்தில் வந்து அவள் தோளெல்லாம் தொட்டு இது பண்ணிட்ட உடனே அங்கே அடுத்து ஒரு காட்சி. அவன் வந்து கேட்குறான். அவன் வந்து ஒரு அருமையான ஒரு காட்சி ஒன்று இருக்குது அந்த இடத்துல. சில தருணங்களில் உன்னை நான் இளமகவென்று நினைக்கிறேன், சில தருணங்களில் உன் கை தொட மறுக்கும் அஞ்சும் காளை என உணர்கிறேன்னு சொல்கிறான். அம்மா வந்து பிள்ளைய தொடுறதுக்கு ஏன் அஞ்சணும்? ஏன் அப்படி சொன்ன உடனே அவன் வந்து அவளை பார்த்து சிரிக்கிறான். சிரிக்கும்போது அவள் உடல் குளிரால் நடுங்கியது. ஒரு வார்த்தை கூட ஜெயமோகன் சார் சாதாரணமாக ஏதோ போகிற போக்கில் போட்டோம் அப்படின்னு போடவே இல்லை. உடல் நடுங்கியது. உடல் நடுங்கின உடனே அவள் சொல்கிறா, புன்னகைக்கிறான். என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, உன்னை போல இந்த புன்னகையோடு கூடிய அழகிய ஆண் மகனை இந்த புவி இனிமேலும் காணப்போவதில்லை என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவள் கொடுக்குறான். இந்த மாதிரி ஒரு காட்சி வந்து கம்பராமாயணத்தில் இருக்குது. தோள் கண்டார் தோளை கண்டார்
வாள் கண்டாரு, காலை கண்டாங்க. ஆனால் வந்து முழுசாக யாரும் அவனுடைய ராமனுடைய உருவத்தை பார்த்தவங்களே இல்லைங்கிறது தான். இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள்லாம் பார்த்துட்டு இதுக்கு வராங்க. அங்கே வந்து சீதை பார்க்குறா ராமனை. பார்த்தா இந்திர நீலமுத்து இருண்ட குஞ்சியும் சுந்தர வதனமும் தாழும் கைகளும் மணிவரை தோளுமே அல்ல. இதெல்லாம் என் உயிரை சாப்பிடலையா. அடுத்தது முந்தி உன் முறுவல் என்னை கொண்டது. அவ்வளோதான், முடிச்சிட்டா அப்படின்னு காட்டுற இந்த காட்சிக்கும் உன்னை போல அழகான புன்னகையை கண்ட ஒரு ஆண்மகனை இந்த உலகத்தில் இனிமேல் பார்க்கவே முடியாதுன்னு சொல்கிறதும் ரெண்டும் ஒன்று தான் என்று சொல்லி 10 நிமிஷம்னு இந்த பக்கம் மணிமாறன் சார், இந்த பக்கம் ஹரிகிருஷ்ணன் சார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் சொல்ல வந்த கருத்தை சிறப்பாக சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப என்னோடது குறைச்சிக்கிட்டேன். இருந்திருந்தா என்னுடைய உரை அடுத்த லீடு என்ன இனிமேல் வரப்போகிறது. காண்டிபத்தில் மெய்ப்பாடுகள் என்ற தலைப்பை எடுத்துக்கிட்டு ஒரு PhD 10 பேர் பண்ணலாங்க, 10 பேர் பண்ணலாம். சுபகைக்கு சுபத்திரைக்கு நான் வச்சுருந்தது வந்து அன்பின் ஐந்தினைக்குரிய மெய்ப்பாடு. சுபகைக்கு நான் வச்சுருந்தது கைக்குலைக்குரிய மெய்ப்பாடு. இதெல்லாம் அப்படியே கட் பண்ணிட்டேன். இதுக்கு என்னை ஆற்றுப்படுத்தியவர் ஹரிகிருஷ்ணன் சார் தான். வேணாம் மேடம், போவாதீங்க, முழு நேரமும் உங்களுக்கு ஆகிடும், தயவு செய்து 10 நிமிஷத்தில் முடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த மெய்ப்பாடு என்பது இல்லாமல் களவோ கற்போ சிறக்காது. இதை இன்னும் ஒரு படி மேலே போய் சிக்மண்ட் ஃப்ராய்டோட இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் என்பதோடு தொடர்பு படுத்துகிறேன். இனிவரும் காலங்களில் மாணவர்கள் தங்கள் முனைவர் பட்ட ஆய்வேட்டை இதில் செய்யுமாறு கேட்டு என் உரையை அன்புடன் முடிக்கிறேன். வணக்கம். நன்றி மேடம். உங்களது மொத்த உரையும் வந்து நீங்கள் பதிவாக எழுதி எங்களிடம் கொடுத்தால் நம்ம வந்து அதை பதிவேற்றி விடலாம். ஓகே, நேரம் கருதி இந்த உரையை நம்ம சீக்கிரம் முடிக்க வேண்டியதாகிடுச்சு. ஓகே, அடுத்ததாக நமது விஜயன் சார் அவர்கள் அன்று முதல் இன்று வரை எங்களது கூடுகைக்கு தொடர்ந்து விடுப்பேதும் எடுக்காமல் ஆஜராகி விடுபவர், வெண்முரசின் தீவிரமான வாசகர், புதுவை வெண்முரசு கூடுகையின் ஆஸ்தான உறுப்பினர்களில் ஒருவரும் கூட. அவரை இப்போது உங்கள் முன் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். ஜெயமோகன் உள்ளிட்ட இந்த அவையை வணங்குகிறேன். இங்கே எதிரே அமர்ந்திருக்கும் முகங்களெல்லாம் நான் சுருதி டிவியில் பார்த்து ரசித்தவன். விஷ்ணுபுரம் விருது விழாவில் சென்று அவர்களெல்லாம் நேரில் சந்தித்து உரையாட எனக்கு வாய்ப்பு கூடவில்லை. அதுக்கு காரணம் எனக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருக்கிறது. தொடர்ந்து ஒரு 3 மணி நேரம் பயணம் செய்வது கொஞ்சம் கடினம் என்பதால் அது கொஞ்சம் ஒத்தி போட்டுக்கொண்டே வருது. பேக் பெயின்னா இப்போ பெருவழி, அதாவது அறம் சிறுகதை தொகுதியில் பெருவழியில் கோமல் சொல்லுவார் தெரியுமா, வலின்னா என்னன்னு கேட்பாங்க அவர்கிட்ட. எப்படி வலிக்குது? வலியா? கதை விடுக்கலை உங்கள் விரலை வச்சு நசுக்கி பாருங்கள், அப்போ என்ன வலி வலிக்குது அப்படின்னு சொல்லுவார். அதே வழியை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். கோமலுக்கு முன்னாடி என்னை ஆசிரியர் சந்தித்திருந்தால் என்னுடைய அனுபவத்தை சொல்ல அதுவும் ஒரு பெருவழி நாவலாக வந்திருக்க வாய்ப்புண்டு. அப்படி பாரதி தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோண்டுதாடா நந்தலாலா என்று சொன்னான் அல்லவா. அவன் என் எதிரை இப்போ வந்தா, பாப்பா தீயில் விரலை வச்சுட்ட, உன் விரலை கதை இடுக்கில் வச்சுப்பாரு, அப்போ தெரியும்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு அந்த பேக் பெயினுடைய வலி கூறியது. அந்த வழியிலையும் கைலாயம் வரையில் சென்று வந்த அந்த மன தைரியம் எனக்கு இல்லாததால் தான் என்னால் வர முடியவில்லை. விரைவில் வருவேன். திருநாளை போவார் போல நான் ஒரு நாளைக்கு அங்கே வருவதற்கு காத்து கொண்டிருக்கேன் என்பதை சொல்லி இந்த உரையில் எனக்கு முன்னால் இருவர் பேசினார்கள். சரவணனும் மணிமேகலை அம்மையாரும் பேசினார்கள். எனக்கு பின்னால் இன்னும் 3 பேர் பேச இருக்கிறார்கள். ஆகையினால் இந்த 75வது கூடுகையினுடைய பேசு பகுதியை நான் தவிர்த்துவிட்டு சென்ற 74வது பேசு பகுதியில் ஒரு விடுபட்ட பகுதியை மட்டும் உங்களுக்கு எடுத்துக்காட்டி எங்களுடைய விவாத கூடுகை எப்படி நடைபெறுகிறது, அதனால் நாங்கள் அனுபவிக்கின்ற பலன்கள் என்ன என்பதை மட்டும் சொல்லலாம் என்று இருக்கிறேன். இந்த 74வது கூடுகையினுடைய பேசு பகுதி என்ன என்றால், அரிஷ்டநேமி
அரிஷ்டநேமியாக இருப்பவர் நேமிநாதராக மாறும் ஒரு தருணத்தை சொல்லுகின்ற ஒரு காட்சி வரும். இந்த அரிஷ்டநேமி அரச குடும்பத்தை சேர்ந்தவர், சௌர நாட்டு இளவரசர். அவர் அரச பதவியெல்லாம் வேண்டாம் என்று துறந்து ரைவத மலையில் சென்று தவம் இருக்கிறார். ஆனால் இங்கே இவருக்கு பிற்பாடு இங்கே வம்சம் தழைப்பதற்கு முடியாது என்ற காரணத்தால் அவரை சென்று அழைத்து வர இளைய யாதவரை அனுப்பி வைக்கிறார்கள். வழியில் அர்ஜுனனும் சேர்ந்து கொள்கிறான். அப்படி அவரை சென்று அவரை வற்புறுத்தி அவரை அழைத்து வருகிறார்கள். அப்படி வந்தவர் எப்படி அரிஷ்ட நேமிநாதனாக மாறுகிறார் என்ற பகுதி தான் இப்பொழுது நான் சொல்லப் போகிறேன். அவரை அழைத்து வந்து திருமணத்திற்கு முதல் நாள் ஊர்வலமாக அங்கே வெள்ளை யானை, சுப்ரதீபம் என்ற வெள்ளை யானை மேல் அவரை அமர வைத்து ஊர்வலமாக போகிறார்கள். ஊர்வலம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியை வாசித்த நண்பர்களுக்கு இது தெரியும். புதிதாக வந்திருக்கிற நண்பர்களுக்காக இது கொஞ்சம் எலாபரேட்லாம் பண்ண முடியாது. இப்போ இங்கே இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்லணும். அப்போ அந்த யானை அவரை ஏற்றி கொண்டு போகிறது. அவர் பேரொருவர். அந்த பேரொருவரை ஏற்றிக்கொண்டு சுப்ரதீபம் யானை சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அது எங்கு செல்கிறது என்பதை அதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு யானை. அதனுடைய வழி அதற்கு தெரியும். அதற்கு பாகன் கூட இல்லை. அதற்கு அணுக்கர் குணம் இருக்க, அதற்கு உணவு சமைக்கவும் அதை குளிப்பாட்டவும் என்ற அணுக்கர்கள் தான் இருக்கிறது. பாகன் என்று யாரும் இல்லை. ஏன்னா அது யார் சொல்லுக்கும் கட்டுப்படாது, யார் சொல்லும் தேவையில்லை அதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு யானை சுப்ரதீபம். அந்த சுப்ரதீபத்தின் மேல் அவர் பயணம் செய்யும்போது அந்த யானை கொஞ்சம் வேக நடை போட்டு ஓடுகிறது. மக்கள் எல்லாம் முன்னாலும் பின்னாலும் அணி திரண்டு ஓடுகிறார்கள். அதனுடைய வேகத்தை அஞ்சி முன்னால் செல்கின்ற திரள் வழிவிட்டு ஒதுங்கி ஓடுகிறது. அப்படி ஓடிய யானை தெரு முனையில் சென்று தயங்கி நின்று விட்டது. அர்ஜுனன் பின்னாலேயே குதிரையில் போகிறான். அந்த யானையினுடைய அணுக்கர்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். வீரர்களெல்லாம் வேல் கம்புகளை தூக்கி 4 பக்கமும் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த யானை அங்கே தயங்கி நின்று விட்டது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. அர்ஜுனன் அங்கே இருக்க அணுக்கரிடம் எதிரே என்ன இருக்கிறது என்று பார். ஒன்றுமில்லை யோகியே என்று அவன் சொல்கிறான். இவனும் சென்று பார்க்குறான். எதிர எந்த தடையும் இல்லை. அங்கே பூக்கள் மட்டும்தான் இறைந்து கிடக்கிறது. ஆனால் அந்த யானை அங்கேயே நின்று ஒரு முன்னங்காலை தூக்குவதும் வைப்பதும் எடுப்பதுமாக இருக்கிறது. காது மடல்களை அசைத்து ஏதோ ஒரு ஓசையை செவி கூறுவதாக இருக்கிறது. அப்படி நீண்ட நேரம் நின்ற பிற்பாடு அவர்கள் அந்த யானையினுடைய முதுகில் தட்டி விழாவை தட்டி அதை முன் செல்லுமாறு எவ்வளவு சொல்லியும் அது கேட்கவில்லை. ஆனால் அது மிக செவி கூர்ந்து இருக்கும் பொழுது அர்ஜுனன் செய்வதறியாமல் அங்கே நின்று கொண்டிருக்கின்ற வேளையில் திடீரென்று ஒரு இடி மின்னல் ஏற்படுகிறது. இடி, பயங்கர இடி, ஒரு பெரிய பாறை வெடித்து சிதறுவது போன்ற ஒரு சத்தம். முதலில் மின்னல், அப்புறம் இடி. இந்த இடி சத்தத்தை மின்னலையும் கேட்ட பிற்பாடு தான் அந்த யானை தன்னுடைய வலது காலை முன்வைத்து செல்கிறது என்று ஆசிரியர் அந்த பகுதியை அதோடு நிறுத்திவிட்டு அடுத்த பகுதிக்கு சென்று விடுகிறார். அப்பொழுது நம்ம வாசகர்களாகிய நாம் படிக்கும் பொழுது ஒரு சந்தேகம் வருகிறது. இந்த யானை ஏன் தயங்கியது? ஏன் அது அதற்கு மேல் அடியெடுத்து வைக்கவில்லை? அது எந்த ஓசையை செவி கூர்ந்தது என்பதை நாம் அங்கே ஒரு கேப், ஒரு நடுவில் ஒரு இடைவெளி இருக்கிறது, வாசக இடைவெளி. அந்த வாசக இடைவெளியை நிரப்புவது வாசகருடைய கடமை. ஆனால் அங்கே நாங்கள் அதை கடந்து சென்று விட்டோம். அதற்கு விடை தெரியாமல் எல்லோரும் அதை ஒரு பொருட்டாகவும் நினைக்கவில்லை. ஆனால் எங்கள் கூடுகையினுடைய இளவல் தாமரை அவருடைய முறை வரும்போது அவர் சொல்லும் பொழுது ஒரு சிறு குறிப்பை தந்தார். அதாவது இந்த எளிய ஒரு மானுடன் தீர்த்தங்கராக மாறும் என்ற தருணத்தில் வானுலகத்திலிருந்து ஒரு மணியோசையோ ஏதோ ஒரு ஓசை பூமியை அடையும் என்ற ஒரு சிறு குறிப்பை தாமரைக்கண்ணன் சொன்னார். அதை நான் பிடித்து கொண்டு வீட்டுக்கு சென்ற பிற்பாடு மறுபடியும் அவருக்கு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அது சம்பந்தமாக ஏதாவது ஆதாரம் கொடுக்க முடியுமா என்று கேட்டால் அவர் ஒரு சில லிங்குகளை எனக்கு அனுப்பி வைத்தார். அதை நான் பரிசீலித்து பார்த்து ஒரு சித்திரம் ஒன்று தென்பட்டது. அந்த சித்திரத்தில் இதே அரிஷ்டநேமி அவர் ஸ்ரீசரணராக ஆகின்ற அந்த தருணத்தில் வானத்தில் என்னென்ன நிகழ்வு நடந்தது என்பதை ஒரு சித்திரமாக ஒரு படம் ஒன்று என்கிட்ட இருக்குது. அதில் என்னன்னா அந்த நேரத்தில் தேவலோகத்தில்
இவரை வந்து ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக அங்கிருந்து இவர் மீது மலர்கணைகள் பொழிவதும், தேவ துந்துபிகள் அங்கே வாசிக்கப்படுவதும், எக்காலங்கள் ஊதப்படுவதும், தேவர் அனைவரும் அங்கிருந்து இவரை ஆசீர்வதிப்பது மட்டுமல்லாமல் இவர் விண்ணேறி வருவதற்கு அங்கிருந்து பொற்படிகள் இறங்கி வருகின்றன. அந்த பொற்படிகளில் ஏறி இவர் மேலே வருவதற்கு, இவரை அழைத்து செல்வதற்கு 2 தேவ தூதர்கள் அங்கிருந்து வருகிறார்கள். அந்த தேவ தூதர்கள் இவரை அழைத்து கொண்டு மேலுலகம் செல்ல வேண்டும். இப்படியான ஒரு காட்சி, ஒரு சித்தரிப்பு அந்த ஓவியத்தில் கண்டவுடன் எனக்கு இந்த இடைவெளி நிரப்பப்பட்டு விட்டதாக நான் உணர்ந்தேன். அதாவது அந்த யானை ஏன் தயங்கி நின்றது? இது மாண்டர்களுக்கெல்லாம் உணர முடியாத அந்த கேளா ஒளி அலைகளை விலங்குகள் உணரும். அது இன்னொன்று அந்த நேரத்தை சொல்ல வேண்டும். அர்ஜுனனுடைய குதிரை அந்த நேரத்தில் ஒரு தும்மல் ஒன்று போட்டு தன்னுடைய பிடரியை அது ஒரு உழுக்குகிறது. அதற்கு என்ன காரணம் என்று அர்ஜுனனுக்கு அப்போ தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது தெரிகிறது. இந்த சித்திரம் எனக்கு சொல்லியது அந்த நேரத்தை அந்த விலங்குகள், யானையும் அந்த குதிரையும் அந்த தேவலோகத்திலிருந்து வந்த ஓசையை உணர்ந்து, இதுதான் அந்த தருணம் என்பதை உணர்ந்து, அதற்கு பிற்பாடு அது அவரை சுமந்து சென்றதாக நான் அதை புரிந்து கொண்டேன். ஆனால் ஆசிரியர் அந்த இடைவெளி அதை விட்டு வைத்தார். இந்த எங்களுடைய இந்த வெண்முரசு கூடிகை இதை போல் சில எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குதோ அந்த கேப்பெல்லாம் வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்குன்னு எங்களுக்கு சில ஆசான்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் தத்துவார்த்தமான கருத்துக்களை சொல்வதற்கும் அல்லது இதுபோல் விடுபட்ட சங்கதிகளை நிரப்பிக்கொள்வதற்கும் இப்படி கொண்டும் கொடுத்துமாக இந்த வெண்முரசு கூடுகை எங்களை 75 கூடுகை வரை இட்டுக்கொண்டு வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு எளிய வாசகனாக எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மிகவும் ரொம்ப சொற்பமான நேரம், 10 நிமிடம் தான். நான் சொல்லும்போதே மணி சார்கிட்ட கேட்டேன். அவர் தான் நேர ஆளுநர். அவர்கிட்ட கேட்டான், அதெல்லாம் முடியாது. சரி, நீங்கள் வந்து காண்டிபத்தை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, அப்படியே எங்கன்னா வெளியில் போனாலும் உடனே திருப்பி காண்டிபத்தில் வந்தோன்னு. சரி சார், நான் விஜயந்தான், காண்டிபத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், காண்டிபம் எப்பொழுதும் என் கையில் தான் இருக்கும், எப்பயாவது கொஞ்சம் முடியலைன்னா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நான் ஒன்று இளைப்பாறுவதற்கு ஒன்றா நான் வேறு விஷயத்துக்கு போவேன் என்று சொல்வேன். ஒரு கடைசியாக இந்த முடிக்கு முன்னால் எனக்கு வாசகனாக இந்த பேருருவன் என்ற வார்த்தை என்னை எப்படி கிளர்ச்சி செய்தது, அதை கொண்டு நான் எப்படி உருவகம் பண்ணினேன் என்பதை மட்டும் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு நான் இடம் அமர்வேன் என்பதை சொல்லி உங்களுக்கு முதலில் தைரியத்தை விட்டு விடுகிறேன். அதாவது உங்களுக்கு இரட்டுற மொழிதலில் மிகவும் புலமை வாய்ந்தவர் காளமேக புலவர் என்று தெரியும். அந்த காளமேக புலவரனுடைய இரட்டுற மொழிதல் பாணியில் நான் ஒரு அதாவது ஜெயமோகன் சாரையும் நேமிநாதரையும் இணை வைத்து ஒரு 4 கருத்துக்களை இங்கு சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். அதாவது அந்த செயலினுடைய கடைசி வரி வேண்டுமானாலும் இப்படி வைத்துக் கொள்ளலாம். திருமலை ராயன் வரையில் நேமி நாதரும் ஜெயமோகனுக்கு நேர் அப்படின்னு அந்த கடைசி வீட்டடியை வைத்துக்கொள்ளுங்கள். அது இலக்கணம் ரீதியாக வருகிறதா என்றெல்லாம் எனக்கு பொருட்டில்லை. சரி, முதல்ல பேருருவன். ஆமாம், அந்த அரிஷ்டநேமி பேருருவனாக இருந்ததால் தான் தெய்வங்களே அவரை தேர்ந்தெடுத்தது. அதே மாதிரி நமது ஆசான் இலக்கிய உலகில் பேருருவன், இந்த ஒப்புமை. இரண்டாவது, அவரை தெய்வம் தேர்ந்தெடுத்தது. அரிஷ்டநேமியை நேமிநாதராக மாற்றுவதற்கு தெய்வம் தேர்ந்தெடுத்தது. ஜெயமோகனையும் இந்த வெண்முரசு என்ற தெய்வம் தன்னை எழுதி கொள்ள அவரை தேர்ந்தெடுத்தது. இது 2வது ஒப்புமை. 3வது, அறம் என்ற சொல்லே பௌத்த மதத்திலிருந்தும் சமண மதத்திலிருந்தும் தான் உயிர்த்த ஒரு சொல்லாக நான் பார்க்குறேன். அப்படி அறம் என்றால் தவம் என்ற ஒரு பொருள், ஊழ்கம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. அப்படி ஊழ்கத்தில் சிறந்த அந்த அரிஷ்டநேமி, அவரை நாம் பேராரத்தான் என்று சொல்லலாம். அப்படி அவர் பேராரத்தான் என்றால் அறம் தொகுதியை வெளியிட்ட நம் ஆசிரியரும் ஒரு பேராரத்தான் தான். அது ஒரு 3வது ஒப்புமை. 4வது ஒப்புமை, அவர் வெள்ளை யானை அவரை சுமந்து சென்றது. அதே மாதிரி வெள்ளை யானையை இவர் பெற்றெடுத்தார். ஆக இந்த 4 ஒப்புமைகளும் ஒன்றாக இருப்பதால் திருமலை ராயன் வரையில் நேமி நாதருக்கு ஜெயமோகன் நேர் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த வெண்முரசு கூடுகைக்கு நன்றியும் வணக்கமும் தெரிவித்து இடம் அமர்வேன். நன்றி சார். நண்பர்களே, இதற்கிடையில் ஒரு சிறிய நிகழ்ச்சி. திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார். புதுவை ஜெயராம் ஹோட்டலின் உரிமையாளர், இங்கே நமது புதுவை வெண்முரசு கூடுகையின் தொடர் ஆதரவாளர் மற்றும் வெண்முரசின் வாசகரும் கூட அவர்.
சமீபத்தில் அவர் வெண்முரசின் முழு தொகுதியும் வாங்கி அவர் வாசிக்க தொடங்கியுள்ளார். அவரது ஆர்வத்தை பாராட்டும் விதமாக நமது கூடுகை நண்பர் எங்களின் ஆழ்வார்க்கடியான் அவர்கள் இப்போது அவருக்கு மரியாதை செய்வார்கள். அடுத்ததாக திருமதி சித்ரா அவர்கள். இவரும் நாங்கள் 60 கூடுகைகளுக்கு மேல் கடந்த பின்னர் தான் எங்களுடன் இணைந்து கொண்டவர். பொதுவாக கூடுகையில் அதிகம் பேசாதவர். ஆனால் இன்று ஆசிரியர் முன் கட்டாயம் ஒரு 5 நிமிடமாவது பேச வேண்டும் என்று கேட்டு வாங்கி குறிப்புகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். அந்த குறித்த நேரத்திற்குள் அவர் தனது உரையை முடிக்குமாறு கேட்டுக்கொண்டு அவரை அன்போடு அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். கேட்குதா? ஃபஸ்ட்டு வந்து சாரோட ஊமை தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச, எல்லாத்த விட ரொம்ப பிடிச்ச விஷயம் ஊமைகள் தான். அந்த ஊமையிலிருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பேச போகிற விஷயத்துக்கு நான் இந்த காண்டிபத்துலேருந்து ஒரு ஊமை எடுக்கணும் அப்படின்னா, சின்னஞ்சிறு கூழாங்கற்களை மலை என எண்ணி ஏறும் எறும்பு போல தோன்றுகிறது. அந்த மாதிரியான ஒரு உணர்வில் தான் நான் இந்த பேச்சை ஆரம்பிக்கிறேன். காண்டிபம் அப்படிங்கிறது வந்து முதல்ல மகாபாரதத்தில் பரிச்சயமான ஒரு சொல் என்ன அப்படின்னா அது காண்டிபம் தான். நம்ம தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பாஞ்சாலி சபதத்தில் பார்த்தீங்கன்னா தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும்ங்கிறது தான் முதல்ல நமக்கு மகாபாரதத்தில் பரிச்சயமான ஒரு பாடல். அதுலேயும் காண்டிபம் அர்ஜுனன். ஸோ ஈஸிலி ஒரு ரெகக்னைசபிள் கேரக்டர், ரிலேட்டபிள் கேரக்டர் அப்படின்னா அது அர்ஜுனனாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் காண்டிபமும் நிறையாவே ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்ம லைஃபோட ஒரு நார்மல் பர்சன் லைஃபோட ஒரு ஆசிலேட்டிங் மைண்ட்லேயே இருக்கிற ஒரு பர்சனோட லைஃப்க்கு ரொம்பவே ரிலேட்டபிள் தான் அர்ஜுனனுடைய பயணம் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். இந்த பாத்தில் ஃபஸ்ட்டு என்னை ரொம்பவே கவர்ந்த ஒரு விஷயம், ரொம்ப கவனத்தை ஈர்த்த விஷயம் அப்படிங்கிறது வந்து அவனுடைய ஜேர்னியில் ஃபஸ்ட்டு அவன் அந்த உலுப்பியோட அந்த ஏற்றுக்கும் போது அவனுக்கு ஏற்படுற அந்த ஒரே ஒரு வார்த்தை அவன் மைண்டில் வந்து நிற்கிறது, பிரிதொன்றில்லாமை. அந்த பிரிதொன்றில்லாமை அப்படிங்கிறது வந்து நான் இந்த புக்கில் படிக்கிறதுக்கு முன்னாடியே சாரோட சங்கச்சித்திரங்கள் அதில் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர்ல அந்த பிறன் என்றும் பிரிது என்றும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி அதில் சொல்லியிருப்பார். அதாவது ஒரு யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒப்புமைப்படுத்தும் போது அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அந்த நித்யா சொன்னதாக எழுதியிருக்கிறாரு. அதாவது ஒரு சமூகத்தோட நாகரிகத்தை நம்ம எப்படி அளக்கலாம் அப்படின்னா, பிறன் என்பதும் பிரிது என்பதும் என்று நாம் நினைக்கிறது வந்து சுருங்கிக்கிட்டே வரணும். அப்படி சுருங்கிக்கிட்டே வந்தால் தான் அந்த சமூகத்துடைய நாகரீகம் மேம்பட்டுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு உலூப்பியோட அந்த தாட்டில் அவனுக்கு வர பிரிதொன்றில்லாமை வேற அர்த்தம். பிரிதொன்றில்லாமை அப்படிங்கிறது வேற சாய்ஸ் இருக்கக்கூடாது. நான் மட்டுமே அமரும் பீடம் என எனக்கு ஒன்று வேண்டும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை அவன் மாலினிக்கிட்டேயே அச்சீவ் பண்ணிட்டான். நான் மட்டுமே அமரும் பீடமுங்கிறத மாலினிக்கிட்டேயே அச்சீவ் பண்ணிட்டான். சுபையை அப்படிங்கிற ஒருத்தவங்க அந்த பீடத்தை அவனுக்கு கொடுத்ததோட அவேர்னஸே இல்லாமல் ட்ரீமில் சுற்றிட்டு இருந்துட்டான். அந்த அவேர்னஸ் வந்ததே உளுப்பிக்கிட்ட தான் போல இருக்கு. அப்போ அந்த அவேர்னஸ் அவனுக்கு அப்போ தான் வருது, பிரிதொன்றில்லாத ஒரு காதல், பெருங்காதல் எனக்கு கிடைக்குது அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் அவனுக்கு வரும்போது அவன் வந்து அந்த உலூப்பியோட இது பண்ணுறான். ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பாத்து தான் இது. அதான் ஈக்குவலி அந்த மெய்மையும் ரொமான்டிக்கும் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பாத்து தான் அவனோட பாத்து. அப்படி அந்த உலூப்பியோட போகும்போது அவன் அந்த பாட்டு ஃபுல்லாக, அந்த உலூப்பியோட பாட்டு ஃபுல்லாக அவன் சொல்கிறது என்ன அப்படின்னா, அச்சம் என்பதை நான் உதிர்த்து விட்டேன், அச்சம் என்பதை நான் எப்போ விழைவுன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அச்சம்னு ஒன்று இருக்க தானே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி இந்த இடத்துல நான் அச்சம்ங்கிற விஷயத்தை பற்றி பேசணும். எனக்கு அச்சம் அப்படிங்கிறது, எனக்கு சின்ன வயசுலேருந்தே பயம் நிறையா உண்டு. பேய் படம் நான் இப்போ வரைக்குமே பார்க்க மாட்டேன். ஆனால் சுஜாதா வந்து அந்த கொலையுதிர் காலம் அதெல்லாம் படிக்கும் போது நான் உண்மையிலே கையில் ஏதாவது வச்சுட்டு தான் படிப்பேன். அந்த அளவுக்கு பயமாக இருக்கும் எனக்கு. ஆனால் சுஜாதா பயத்தை ஒரு விதமாக டிஃபைன் பண்ணுறாரு. பயம் என்பது அறியாமை. உனக்கு ஒரு விஷயம் தெரியலையா, அதனால நீ பயப்படுற, அப்படி தான் அவர் டிஃபைன் பண்ணியிருப்பார். உனக்கு அந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ அதுக்காக பயப்பட மாட்ட அப்படின்றது தான் சுஜாதா சொல்கிறது. ஆனால் சார் ஒரு படி மேலே போயிட்டு, விளைவு இருக்கும் வரை அச்சம் இருக்கும்,
அப்போ ஃபைனலாக அவனுடைய பாத்தோட ஃபைனல் இதில் அவன் என்ன சொல்கிறான் சுபத்ரை கிட்ட, மெய்காதல் இன்பத்தை தானே தரணும், எனக்கு ஃபுல்லாக பயமாக இருக்குது, நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். எதை நீங்கள் அஞ்சுறீங்க அப்படின்னு அவ கேட்குறா. நான் அஞ்சுவது என் விளைவை என்று உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். அத்தனை பேரும் அஞ்சுறது விளைவைத்தான். அவங்களோட இப்போ இந்த விஷயம் நடந்துட்டா என் விளைவு என்ன ஆகுறதுன்றது தான் பயத்துக்கான காரணம் அப்படிங்கிறது நான் அதில் ஏற்பட்ட ஒரு திறப்பாக நினைக்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல நான் ஒருத்தவங்களை பற்றி பேசணும் அப்படின்னா, எப்போதுமே திரௌபதிக்கும் சோஃபார் நான் படித்த வரைக்கும், நான் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எழுதழல், நான் படித்த வரைக்கும் பார்த்தா எனக்கு அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்குமான அந்த உறவு வந்து ரொம்ப ஒரு ஒரு ஒவ்வாமையை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அது என்ன இது இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒவ்வாமை வந்து இந்த காண்டீபத்தில் நிறைய இடத்துல ஆனால் அவன் கம்பேர் பண்ணுறது எப்பயுமே அவகிட்ட தான் கம்பேர் பண்ணுவான். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸே அவகிட்ட தான் வச்சுருப்பான். சுபத்ரை வரைக்குமே அவன் கம்பேர் பண்ணுவான். ஸோ அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக அவள் இருந்துட்டா. அது அவளை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக காட்டுதுன்னு தான் எனக்கு தோணுது. அப்போ வந்து அந்த வில்ல போயிட்டு வேணும்னே அந்த தருமனும் திரௌபதியும் சேர்ந்து இருக்கும்போது அதை அவன் வேணும்னே செய்கிற மாதிரி இருக்குது. வேணும்னே அவள் ஆணவத்தை புண்படுத்தி விலகி நின்று அவளை ஏங்க வைப்பது அவனுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். அதையுமே அவன் உடுப்பிக்கிட்ட ஷேர் பண்ணுறான். அந்த 5ல் 1 பங்குன்றதை நீ தெரிஞ்சு தானே சொன்னேன் அப்படிங்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், துன்ப நீக்கத்தை தான் இத்தனை நாளாக நான் இன்பம்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நாம் நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். அந்த தலைவலி ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னா மாத்திரை போட்ட உடனே அந்த ப்ளஷரை நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அது இன்பம்னு நினச்சிக்கிறோம். அவன் அதையும் சொல்கிறான், தன்னுடைய ரத்த சுவையை உணர்ந்த ஒருத்தன் வந்து அதை இன்பம்னு நினச்சிக்கிறது வந்து எத்தனை பெரிய அது ஒரு திறப்பு அவனுக்கு. ஸோ அவனோட ஜேர்னியில் அவன் ஃபஸ்ட்டு என்னத்தை இது பண்ணுறான், அவனோட குழந்தைமை தான் வெளிப்படுது. யாரையும் தூக்காதீங்க, என்னை மட்டும் தூக்கி வச்சு கொஞ்சுங்கன்ற ஒரு குழந்தை வெளிப்படுது. அதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஜேர்னி அவனோடது. செகண்டு அவன் புரிஞ்சுக்கிறான், ஓகே இது அடுத்தது போகணும் அப்படிங்கிறது. அப்புறம் பெண்ணாக மாறுறான். பெண்ணாக மாறி அறிவு மேம்பாடாக இருந்த ஆணை தாண்டி இப்போ உணர்வு மேம்பட்டு இருக்கிற பெண்ணாக மாறி ஒருத்தவங்களை மிஸ் பண்ணுறது, ஒரு எல்லா விதத்துலேயும் பெண்ணாக மாறி அவன் இது பண்ணுறான். அதில் வந்து நான் ரொம்ப ரசித்த பகுதி, ஒருத்தவங்க வந்து ட்ரெஸ்ஸை மாற்றுறதுனால மாற்றுருவம் கொள்றதில்ல, ஜெஸ்டர்ஸை மாற்றணும். தன்னுடைய அசைவுகளை அவங்க மாற்றுறதுனால மட்டும்தான் ஒருத்தவங்களா நமக்கு காட்சி அளிக்க முடியும் அப்படிங்கிறது. இது வந்து நான் பரதநாட்டியத்தில் நிறையா பார்த்துருக்கேன். அவங்க வந்து பரதநாட்டியம் கிளாஸுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கருப்பாகவும் ஒல்லியாகவும் குண்டாகவும் அவங்களுடைய உருவமாக தெரிவாங்க. ஆனால் அவங்க ஆடும்போது அவங்க எதுவுமாவே தெரிய மாட்டாங்க. அந்த ஆடலை அவங்க சரியாக நிகழ்த்தும் போது அத்தனை அழகானவர்களாக மட்டும்தான் அவங்க தெரிவாங்க. ஸோ ஒரு ஜெஸ்டர் அத்தனை அழகானவர்களாக ஒருத்தவங்களை மாற்றும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள அவ்வளோ ஒன்றும் அழகா இல்லையேன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த ஜெஸ்டர் அந்த அளவுக்கு மாற்றி விடும். ஸோ அந்த ஆடல் கலை இருக்கு இல்லையா, அதை அவன் அறிஞ்சிக்கிறது வந்து அடுத்த லேர்னிங்காக நான் பார்க்குறேன். அடுத்தது 3rd லேர்னிங் அப்படிங்கிறது தான் அந்த சுபத்ரையோட லேர்னிங். அதில் வந்து அவன் இத்தனை நாளாக ஏதோ ஒரு விஷயத்த குந்திக்கிட்டையும் திரௌபதிக்கிட்டையும் அருவருத்திருக்கான் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுன விஷயம். அதாவது கறந்து செய்வது, மறைக்கிறது, ஒரு விஷயத்த ஒழிக்கிறது. அது அவன் பெருசாக அவனுக்கு பிடிக்கலைன்றது வந்து அவள் ஒழிக்காமல் செய்கிற சுபத்ரையை பார்த்து அவளை கடக்க முடியாமல் போகும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்படி ஒரு தெளிவு, அப்படி ஒரு நேர்மை, அப்படி ஒரு கனிவு, அப்படி ஒரு உறுதி இருக்கிற பெண்ணை அவனால் உண்மையிலேயே கடக்க முடியல. எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கடிதம் ஞாபகம் வந்தது. அந்த சின்ன வயசில் தமிழ் புக்கில் நேரு வந்து இந்திரா பார்த்த சாரதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பார். அந்த கடிதம் சின்ன வயசுலேயே ரொம்ப பதிஞ்ச ஒரு கடிதம். அதாவது என்ன சொல்லுவாங்க, அதில் என்ன சொல்லியிருப்பார்னா, எப்பயுமே உன் கூட இருந்து இது சரி இது தப்புன்னு என்னால் சொல்ல முடியாது, நான் பொதுவாக ஒரு அட்வைஸ் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். முடிந்த அளவு எதையுமே ஒழித்து செய்யாதே. ஒழித்து நீ செய்கிறனாலே அது தப்பு நீயே தெரிஞ்சுக்கோ. ஆனால் சில விஷயங்களை நம்ம ஒழிச்சு தான் செய்யணும். லைக் நார்மல் நெசசிட்டிஸ் இருக்கு இல்லையா, மறைச்சு தான் பண்ண வேண்டிய விஷயங்கள். அதை தாண்டி
எந்த முக்கியமான விஷயங்களையும் நீ மறைச்சு பண்ணாது, ஓப்பனாக சொல்லிட்டே பண்ணு. கறந்து செய்யாதே அப்படிங்கிறது தான். கறந்துங்கிற வார்த்தை வந்து வேணும்னே ஒழிக்கிறது. அது அந்த விஷயத்த சுபத்திரை ஒரு தடவை கூட பண்ணலை. அதாவது கறந்து இன்னொன்று சுபத்திரை கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இப்போல்லாம் விமன் எம்பவர்மெண்ட்னு என்னென்னமோ பேசுகிறாங்க, ஃபெமினிசம் அதெல்லாம். ஆனால் வந்து உமன் எம்பவர்மெண்ட்னா என்ன கேட்டால் சத்யபாமை இவங்க கிட்டேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் சுபத்திரை கிட்டேருந்து எடுத்துக்கலாம். அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, அவள் வந்து கணிதலை வந்து வெற்றிங்கிறா, அதுதான் முழுமையான வெற்றினே அவள் சொல்கிறா. அது எந்த ஒரு வார்த்தையின் மூலமா அதை அவள் வெளிப்படுத்துகிறா. கணிதல் என்பது மட்டுமே தன்முழுமை, முழுமை அல்லாத எதுவும் வெற்றி அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு கணிதல் அவளுக்கு திரௌபதி அதை கஷ்டப்பட்டு அடையிறா. ஆனால் விதையிலேயே உறங்குகின்றன மலர்களும் கனிகளும் அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு அது இட் இஸ் நேச்சுரல், இட் இஸ் இன்ஹெரண்ட் அப்படின்னு எனக்கு தோணுது சுபத்திரை விஷயத்தில். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அவள் வந்து விரும்பாத ஆண்மகனை விழைவை காட்டி உடன் நிறுத்துவது எனக்கு இழிவு அப்படின்னு சொல்கிறதுலாம் அவளுடைய விமன் எம்பவர்மெண்ட்டை தான் நான் பார்க்குறேன். லைக் எனக்கு 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 பிடிக்கும் தான், எனக்கு காதல் இருக்குதான், இருந்தாலும் என் விழைவை காட்டி உன்னை நான் நிறுத்த மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு. அப்புறம் அவளுடைய இண்டிவிஜுவாலிட்டி, அதாவது கறந்து வந்தது நீங்கள், அதில் எனக்கு பொறுப்பில்லை அப்படின்னு சொல்கிறது. நான் நிறைய பெண்கள் கிட்ட பார்க்குறது என்னென்னா, கணவன் செய்கிற தப்புக்கும் இல்லை யார் நெருங்க உறவு செய்கிற தப்புக்கும் தாங்கள் பொறுப்பேற்றுக்கொள்வது. ஆனால் அப்படி இல்லாமல் உங்களோட தப்புக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது, ஆனால் நான் தப்பு செய்யாமல் நான் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு லைன் அவள் அழகாக வரைஞ்சிட்டா. இரண்டரை கலக்காமல் அந்த ஒரு லைன், அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோடு அவள் வாழறது. ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அ விமன் டு பிகம் எம்பவர்டுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலி இந்த பார்ட் கிடையாது. இன்னொரு பார்ட்டில் நான் வந்து நாரதர் இந்திரன் கிட்ட அந்த திரிசிரசை வெல்றதுக்கு சில வழிகள் கொடுப்பார். அது ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதாவது 3 முகங்கள் இருக்கும். கல்லின் முகம், உணவின் முகமா, உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு முகம், வேதம் ஓதும் முகம். ஆனால் இந்திரன் என்ன நினைப்பான், வேத முகத்தை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அது ஆல்ரெடி தவத்தில் இருக்குது. கல்லின் முகத்தை நம்ம என்ன வேணால் பண்ணிடலாம், சாப்பிட்றது என்ன வேணால் பண்ணிடலாம். சாப்பிட்றவன் கல் குடிக்கிறவன் அவங்ககிட்டயே அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், வாங்கிட்டு அவன் வரமாட்டான். ஆனால் வேதம் ஓதும் முகம் இறுதி சொல்வரை ஐயம் கொண்டது, நீ அங்கே தான் அடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஒரே ஒரு ஊமையோடையே மறுபடியும் முடிக்கிறேன். இந்த ஊமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால சொல்கிறேன், எதுவும் ரீசன்லாம் கிடையாது. காமம் கொண்டு கண்ணையர்ந்த பெண்ணின் தோளில் இழியும் பட்டு மேலாடை என மரங்களில் வழிந்தன மலைப்பாம்புகள். மலைப்பாம்பை பற்றி நினைக்கும் போது அச்சம் ஏற்படாமல் இப்படியான ஒரு தாட் ஏற்பட்டதுக்கு, இதை ரசிக்கிறதுக்கான அறிவு எனக்கு இருந்ததுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. வாய்ப்பளித்ததுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்ததாக விழுப்புரம் சிவகுமார் அவர்கள். நண்பர்களே, சிவகுமார் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த கூடுகை தொடர்பான முன்னேற்பாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தார். ஆக்சுவலாக அவர் வந்திருந்தது இன்னொரு நிகழ்ச்சிக்காக. இங்கே நாங்கள் நண்பர்களின் ஆர்வத்தை பார்த்து அவரும் பங்கெடுப்பதாக கூறி எங்களுடன் இணைந்து கொண்டார். இப்போது மட்டுமல்ல, தொடக்கத்திலிருந்தே இங்கே அவர் கூடுகையில் கலந்து கொண்டவர் தான். அவரும் இங்கே ஆசிரியர் முன் ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று பிரியப்பட்டார். அந்த வகையில் அவரை இப்போது பேச அழைக்கின்றேன். உள்ளிட்ட அவைக்கு வணக்கம். எந்த ஒரு பேச்சையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2019க்கு அப்புறம் ஒரு அவையில் பேசுகிறதுக்கோ, ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல பேசுகிறதுக்கோ, சொல்லப்போனால் நண்பர்கள் மத்தியில் பேசுகிறதுக்கோ கூட நான் 2 விஷயத்தை உதாரணமாக எடுத்துக்கிறேன். 2019 ஈரோட்டில் ஒரு விவாத பட்டறை ஒன்று நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அதில் கலந்துக்கிட்டு கொடுத்த சில அறிவுரைகள். அடுத்தது வெண்முரசுலேருந்தே ஒரு உதாரணம் எப்போவுமே நான் எடுத்துப்பேன். எந்த உதாரணம் எடுத்துப்பேன் அப்படின்னா, இளையாதவரோட முதல் இன்ட்ரொடக்ஷன் வெண்முரசத்தில் வர இடம். அப்போ அவருக்கு பேர் இளையாதவருக்கு இல்லை, அவர் ஒரு கிருஷ்ணன் கண்ணன் இந்த மாதிரி ஒரு சாதாரண பேரில் தான் இருந்தார். அந்த டைம் வந்து அவர் சொன்னதாக தர்மர் மனசில் நினைக்கிற ஒரு விஷயமா ஒரு 2-3 நெரேட்டிவ் வரும். என்ன அப்படின்னா, ஒரு உரை எப்படி ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல ஆரம்பிக்கணும், எப்படி முடியணும், முடிச்சதுக்கப்புறம் அது சொல்ல வந்த விஷயத்தை அங்கே சொல்லிருச்சா,
சொல்கிறதுக்கு நடுவில் யாராவது ஏதாவது இன்ட்ரோட் பண்ணக்கூடிய இடங்கள் அது கொடுத்துதா கொடுக்கலையா அப்படிங்கிற எல்லாமே அந்த இடத்துல வரும். அவர் வந்தது ஒரு படைப்புறப்பாட்டுக்கு உதவி கேட்டு வராரு. உதவி கேட்டு வரும்போதே என்னென்னலாம் ப்ரிப்பேராக வந்திருக்காரு, எப்படி அந்த இடத்த ஆரம்பிக்கிறாரு, குந்தியை எந்த இடத்துல பிளாக் பண்ணணும், பிளாக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அவங்ககிட்ட ஒப்புதல் வாங்கணும், தடுக்க வர்றவங்கள எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணதாக இருக்கும் அந்த ஒரு 2 பேஜில் உள்ள உரை. ஸோ ஒரு உரை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த 2 விஷயத்தையும் எப்பவுமே மைண்டில் வச்சுக்கிறேன். கொடுக்கப்பட்டிருக்கிறது 10 நிமிஷம், 2 நிமிஷம் போயிடுச்சு, 8 நிமிஷம் இருக்குது. 8 நிமிஷத்தில் ஒரு 2-3 விஷயத்தை மட்டும்தான் டச் பண்ண போகிறேன். ஒரு கூடுகை எங்களுக்கு இங்கே கலந்துக்கிற நண்பர்களுக்கு என்ன விதமான உதவிகள் பண்ணுது, மற்றவங்களுக்கு என்ன விதமான உதவிகள் பண்ணலாம், இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வெண்முரசை பற்றி இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கான உதவியாக மட்டும்தான் இந்த இடத்துல வரேன். பேசுபகுதியை பற்றி வழக்கமாக நண்பர்கள்லாம் பேசிட்டாங்க. என்னோட பெருசாக பேசுகிறதுக்கு பின்னாடி 2 பேர் இருக்காங்க, சீனனும் தாமரைக்கரனும் இருக்காங்க. அவங்க இந்த பேசுபகுதியை முழுசாக கவர் பண்ணிப்பாங்க. சொல்ல வர விஷயம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன இவங்கள சித்ரா மாதிரியே ஒரு ஓமையோடு ஆரம்பிக்கிறேன். வெண்முரசில் எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ண ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது. எந்த ஒரு துவக்கமும் அதன் மையப்புள்ளியே. ஸோ நீங்கள் கூடுகையில் கலந்துக்க போகிற எந்த விஷயமா இருந்தாலும், வெண்முரசு நீங்கள் ஆரம்பிக்கிறது எந்த பக்கமாக இருந்தாலும், எந்த பகுதியாக இருந்தாலுமே அது ஒரு மையப்புள்ளி தான். அது துவக்கமோ முடிவோ அப்படின்னு எடுத்துக்கிறத விட அந்த துவக்கத்தையே உங்களோட மையப்புள்ளியாக வச்சுக்கலாம். எங்களுக்கு இந்த கூடுகை என்னென்ன கொடுத்துருக்கு, புதுவை கூடுகை என்னென்ன கொடுத்துருக்கு, மற்ற இடத்துல டிஸ்கஷனில் படிக்கிறது வெண்முரசு பற்றின திறப்புகள் எந்தெந்த இடத்துல அதிகமாக இருக்குது, எங்களோட புரிதல் அது எப்படி எப்படிலாம் மாற்றியிருக்கு. சீனர்ன நிறைய விஷயங்களை, எங்களுக்கு தெரியாத விஷயங்களை, சப்டில் டெக்ஸ்ட்னு சொல்லக்கூடிய மறைஞ்சிருக்கிற விஷயங்களை எப்படி எங்களுக்கு சொல்கிறாங்க. தாமரைக்கண்ணன் எந்த அளவுக்கு விளக்கமாக அதை பற்றி பேசுகிறாரு. ஒரு மாதத்துக்கும் அதோட சிறப்பு விருந்தினர் அதுக்காக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த 2 பகுதியை மட்டுமே முழுசாக படித்து வந்து எங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்க. இந்த விஷயங்களில் இப்போ கடைசியாக நடந்த பேசுபகுதிகளில் எங்களுக்குள்ளே நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, என்னோட கருத்தாக நான் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 10-15 நிமிஷம் அதை பற்றி நிறைய மாற்று கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருந்தது. எந்த விஷயத்தை பற்றி அப்படின்னா, ரைவதமலைக்கு போகிறாரு, அவரை கூப்பிட்டுக்கிட்டு வராரு, கூப்பிட்டுட்டு வந்து இங்கே வந்து ஒரு நாடகம் நடத்துகிறாரு, அவையில் வர வைக்கிறாரு, அவரை ராஜாவாக்கிறதுக்கான எல்லா முகாந்திரமும் பண்ணுறாரு. எனக்கு இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, இவர் தான் வந்து துவாரகையோட அரசர், இதுதான் இவரை பண்ண போகிறாரு அப்படின்னு அவர்கிட்டே சண்டை போடுறாரு. அவர் கையாலே அதை வாங்கிக்கிறாரு. இது எல்லாத்தையும் நான் பார்த்ததா நினச்சது வந்து இவர் முன்னாடியே டிசைன் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு நாடகம். என்ன நாடகம்? இளையாதவரை பொறுத்தவரையிலும் துவாரகைக்கு நான் தான் இன்றைக்கும் என்றைக்கும் கடைசி வரலும் ராஜா. இதை உங்கள் வாயால் நீங்களே எனக்கு வந்து ஒப்புதல் கொடுக்குற விஷயமா அதை நான் எடுத்துக்கிறேன். துவாரகை மக்களாக இருக்கலாம், அவரோட குடிகளாக இருக்கலாம், குலத்தலைவர்களாக இருக்கலாம், அவங்க வாயிலேருந்தே ஒரு ஒப்புதல் அவர் எடுத்துக்கிறார். இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்த மாற்று கருத்துக்கள், மற்றவங்களோட பார்வை, இது எல்லாமே எனக்கு வேறு வேறு ஆங்கிளில் அடுத்தடுத்த முறை படிக்கும்போது நிறைய திறப்புகளை கொடுத்தது. ஒரு கூடுகை இப்படியான திறப்புகளை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்து மற்றவங்களோட கலந்து படித்து கலந்து பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் மட்டும்தான் புரிஞ்சுது. மறுவாசிப்புலையும் மீள் வாசிப்புலையும் நண்பர் ஸ்ரீனிவாஸ் கூட பேசிகிட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்றைக்கி திரும்பியும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு என்ன அப்படின்னா, ஸ்ரீனிவாஸ் கூட பேசும்போது சொல்லியிருந்தேன், ராஜகோபால் வந்து இதே மீட்டிங்கில் நான் நின்றுருக்க இதே இடத்துல ஒரு போர்டு வச்சுட்டு எப்படி இதை படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதலாக திறந்து வச்சார். எப்படி இதை படிக்கிறது, நிறைய விஷயங்கள் அந்த டைம் வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது ஆரம்பத்தில் படித்தவங்களுக்கு. இது வந்து புராணத்தில் வருதா, இது காவியத்தில் வருதா, இது நாட்டறியலில் வருதா, எதில் வருது அப்படிங்கிற விஷயம் மாற்றி 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 எங்களுக்கு புரியாமே இருந்தது. அவர் அந்த முறை போட்டு காமிச்ச ஒரு வரைபடமும் அதோட விளக்கமும் அதை அட்டன் பண்ணவங்களுக்கும் அதை படித்தவங்களுக்கும் வேறு வேறு மாதிரியான திறப்புகளை கொடுத்து படிக்கிறதுக்கு நிறைய உதவிகளை பண்ணுச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கூடுகை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மற்ற எல்லாருமே கூட்டு வாசிப்புக்கும் மற்ற விஷயத்துக்கும் அவங்கவுங்களுக்கு முடிகிற இடத்துலையும் சேர்ந்துக்கிற இடத்துலையும் சேர்ந்துக்க ட்ரை பண்ணுங்கள். மணிமாறன் டீம் கிட்ட இப்போ ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த இடம் தான் சரியான இடம்ன்றதுனால இத்தனை பேருக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுனால இதே கூடுகையை கொஞ்சம் நம்ம இங்கே பேசிக்கலாம், விர்ச்சுவலாக மற்றவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சியை அடுத்த கூடுகையில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் யோசிங்க. நன்றி. நன்றி சிவகுமார். ஆவணம் செய்வோம் அடுத்து. ஓகே, அடுத்ததாக அன்பிற்கினிய பல்கலைக்கழக பேராசிரியர் திரு நாகராஜன் அவர்கள் கல்லூரியின் கல்விசார் பணிகளுக்கு இடையிலும் தொடர்ந்து பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகளில் பேசி வருபவர். அத்தோடு தொலைக்காட்சி, வானொலி, பட்டிமன்றம், சொற்பொழிவு இப்படி செல்லும் இடமெல்லாம் எழுத்தாளர் ஜெயமோகனை பற்றியும் அவரது படைப்புகளை பற்றியும் முன்னிலைப்படுத்தி பேசி வருபவர். அந்த அளவுக்கு எழுத்தாளர் ஜெயமோகன் மீது அபிமானம் கொண்டவர்.
அவரை இப்போது உங்கள் முன் பேச அன்போடு அழைக்கின்றேன். ஆசிரியர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். மணிமேகலை காப்பியத்தில் ஒரு காட்சி. மணிமேகலை காப்பியம் எல்லாருக்கும் தெரியும். பளிங்கரை மண்டபத்தில் உதயகுமாரனுக்கு பயந்து மணிமேகலை ஓடிக்கினே இருப்பான். அவளை தேடின்னு வர்றவன் எப்படி வெளியே வந்தாலும் அவனு காத்துன்னு இருப்பான். அப்போ மணிமேகலையை காப்பதற்காக மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அப்படியே தூக்கிக்கின்னு மணிப்பல்லவம் தீவுக்கு போவாங்க. அங்கே போய் சில நாட்கள் தங்குவாங்க. அங்கே தான் அமுத சுரபியை மணிமேகலைக்கு கொடுக்குறாங்க. எல்லாம் தெரியும். முதல் மயக்கத்தில் இருப்பான் மணிமேகலை. அப்புறம் அமுத சுரபி கையில் கிடச்ச உடனே எல்லாம் புரியும். திடீர்னு அவளுக்கு ரொம்ப பதட்டமாயிடும். என்ன தெய்வமே இங்கே கொண்டாந்து விட்டுட்டீங்க, நான் எங்கள் அம்மா கிட்டலாம் சொல்லலை, எப்படி போகிறதுன்னு தெரில, இது இந்த தீவு எங்கே இருக்குதுன்னே தெரியல, என்ன பண்ணணும்னு புரியல, எனக்கு பயமாக இருக்குது, எப்படி எங்கள் ஊருக்கு போகிறதுன்றப்ப மணிமேகலா தெய்வம், மணிமேகலை கவலைப்படாத, நான் உனக்கு 10 மந்திரம் சொல்லி கொடுக்குறேன், இது போதும் லைஃப் லாங் உன்னை காப்பாற்றும். ஒரு மந்திரம் சொன்னால் நீ மாயமாக மறைஞ்சிடலாம், இன்னொரு மந்திரம் சொன்னால் நீ சாப்பிட வேணாம், இன்னொரு மந்திரம் சொன்னால் உருவத்தை மாற்றிக்கலாம், நான் கடலூர் சீனு வாயிடலாம். அந்த மாதிரி அது மாதிரி 10 மந்திரம் அவங்க சொல்லி தந்தாங்க. அதை வச்சுன்னு ஒரு மந்திரத்தை சொன்னால் பறக்கலாம் அப்படின்னு ஒன்று அந்த மந்திரத்தை சொல்லி பறந்து பூம்புகாருக்கு வந்தாங்கன்றது அந்த காட்சி. மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு 10 மந்திரங்களைத்தான் கற்பித்தார். ஆசிரியர் ஜெயமோகன் வெண்முரசு மூலம் குறைஞ்சது 10,000 மந்திரம், என் கணக்குக்கு இது மேலே இருக்கலாம், 10,000 மந்திரம் கற்பிச்சிருக்க. மந்திரம்னா சுகலாம்பரம் அது மாதிரி இல்லை, வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வாக்கியங்கள். வெண்முரசு காட்டும் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வாக்கியங்கள். 10 வாக்கியம் 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். மணிமாறன் பதட்டப்பட வேணாம், நிச்சயமாக முடிச்சிடுறேன். முதல் வாக்கியம் வெண்முகில் நகரத்திலிருந்து வருது. இந்த ஏர்லி மார்னிங் நம்ம பாண்டிச்சேரி பீச்சில் கூட வாக்கியங்களாக போவோம். சில பேர் மெக்கானிக்கலாக இருப்பாங்க. இந்த வானத்தினுடைய அழகு, அந்த அதிகாலை பொழுது எவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்குது, அதெல்லாம் பார்க்குற ஒரு உணர்வே இருக்காது. கேட்டால் கூட என்ன எப்பயும் விடிகிற மாதிரி தானே அப்படின்வாங்க. அந்த இயற்கையை நம்ம பார்க்க எமர்சனுடைய நூலை சாரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு இயற்கைன்னு சொல்லிட்டு. நம்ம இயற்கை எப்படிலாம் வாட்ச் பண்ணணும்னு அந்த எமர்சன் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு வாக்கியம். ஒரு அதிகாலை நேரத்தில் இளைய யாதவர் சாத்தியகியோடு குதிரையில் செல்கின்றார். அப்போ ஏர்லி மார்னிங் அதிகாலை நேரத்து வானத்து அழகை பார்த்து சாத்தியகியிடம் இளைய யாதவர் சொல்கிறார், முடிவிலா வண்ணங்களை ஒவ்வொரு கணமும் காணாதவர் விழியளித்த தெய்வங்களை புறக்கணிக்கிறான், கடவுளை நீ ரிஜெக்ட் பண்ணுறடா அப்படின்றார். 2வது வாக்கியம் வெண்முகில் நகரத்திலிருந்து தர்மம் ரொம்ப குழம்பி போய் இளையாதவர்னு சொல்கிறோம். இப்போ சில பேர் நம்ம நார்மல் லைஃப்லேயே பார்ப்போம், டிசிஷனே எடுக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டு இவர் எடுக்க வேண்டிய டிசிஷன் பக்கத்து வீட்டுக்காரன் எடுப்பான், பக்கத்தில் இருக்கிறவன் எடுப்பான், சொந்தக்காரன் எடுப்பான், இவன் எடுக்கவே மாட்டான். அந்த மாதிரி ஒரு தருணத்தில் குழம்பி போய் தர்மர் இளையாதவர்கிட்ட கேட்குறாரு. தருமன் இளையாதவரிடம் சொல்கிறான், ஒன்றும் தெரியவில்லை இளையாதவரே, நான் எப்போதும் என்னை சூழ்ந்தவர்களின் விருப்புகளால் அலைக்கழிக்கப்படுகிறேன். என்னை சூழ்ந்திருப்பவர்களின் விருப்புகளால் அலைக்கழிக்கப்படுகிறேன். இளையாதவர் சொல்றாரு, அதுவே அறமறிந்தோனின் ஊழ் யுதிஷ்டரே, நீ நியாயம்னு போனால் இதாண்டா பிரச்சனை, அவன் ஒரு நியாயம் சொல்லுவான், அதை நீ ஃபாலோ பண்ணணும். அதை வெல்ல வழி ஒன்றே, பிறர் விருப்புகளை நாமே வகுத்தல். இப்போ ஒருத்தர் பேசிட்டு போனார், கடைசி வரைக்கும் அவர் தான் ராஜா, யாருன்னு எனக்கு நினைவு, கடைசி வரைக்கும் அவர் தான் ராஜா. ஆனால் ஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டாக இளையாதவர் போட்டு பிரமாதமாக இந்த கேரக்டர் என்ன பேசணும், அந்த கேரக்டர் என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பாருங்க. அதுவே அறமறிந்தோனின் ஊழ் யுதிஷ்டரே, அதை வெல்ல வழி ஒன்றே, பிறர் விருப்புகளை நாமே வகுத்தல், நான் செய்வது அதையே என்று இளையாதவர் சொன்னார். 3வது வாக்கியம் வெண்முகில் நகரம். விதுரர் சகாதேவனிடம் கூறுகிறார். அதை பொதுவாகவே சோம்பேறித்தனமாக இருக்க எல்லாம் விருப்பப்படுவாங்க. அதை பற்றி சார் நிறைய கட்டுரை எழுதியிருக்காரு. தன்னறம், தன்மீழ்ச்சி, பொன்னிறப்பாதை, இதில் பல கட்டுரைகள் வருது. எப்பவுமே நம்ம ரொம்ப அப்படியே இந்த டெக்னிக்கலாக சொன்னால் ஸ்லீப் மோடு, செயலாற்றுவது வந்து ஆக்டிவ் மோடு. எப்பவுமே ஸ்லீப் மோடு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது தப்புன்னு கூட, அது தப்பு இல்லை, ஆனால் ஆக்டிவ் மோடுக்கு வந்துடணும்னு ஆசிரியர் சொல்கிறாரு. அது இங்கே 2 பேரோட உரையாடலாக விதுரர் சகாதேவனிடம் கூறுகிறார், மானுடாகம் செயலற்று இருக்க விழைவது. எப்பவுமே சோம்பேறித்தனமாக இருக்கதான் மனுஷன் ஆசைப்படுவான். செயலின்மையின் சுவையை கண்ட பின் அது தன்னை அசைத்து கொள்ளவே விரும்பாது என்ற பின் பெருமூச்சுடன் சிறிய வெற்றிகள் வழியாகவே பெரிய வெற்றிகளை நோக்கி செல்ல முடியும். சிறிய வெற்றிகள் வழியாகவே பெரிய வெற்றிகளை நோக்கி செல்ல முடியும், வேறு வழியே இதற்கில்லை என்றார் விதுரர். வாக்கியம் 4.
வெண்முகில் நகரம். திருதராஷ்டர் இளையாதவர் எல்லார் கூடயுமே நல்ல கான்டாக்ட் வச்சு, காந்தாரி கிட்ட ரொம்ப நல்லுறவு வச்சுருப்பார். திருதராஷ்டிரம் கூட எல்லா கேரக்டர் கூடமே வச்சுருப்பார். திருதராஷ்டிரம் இவரும் இளையாதவரும் பேசிக்கிறாங்க. அப்போ நிறைய சப்ஜெக்ட் வருது. அதில் ஒரு சப்ஜெக்டு சாத்தியகை பற்றி பேசுகிறார். திருதராஷ்டர் இளையாதவரிடம் சாத்தியகை பற்றி வினவுகிறார். இளையாதவர் சொல்கிறார், அவனை, அதாவது சாத்தியகியை பார்த்தனுக்கு மாணவனாக ஆக்கலாம் என்று நினைக்கிறேன். பார்த்தனுக்கு மாணவனாக சாத்தியை ஆக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று திருதராஷ்டர் சொல்கிறார். பொதுவாகவே எல்லாம் சொல்லுவாங்க, நல்ல டீச்சர் கிடைக்கிறது ஒரு பெரிய கொடுப்பனன்னு. நீங்கள் நல்ல டீச்சருக்கு யார்த்தியாக போனால் தெரியும், நல்ல ஸ்டூடெண்ட் கிடைக்கிறது பெரிய கொடுப்பனை. எல்லாமே அப்ரெண்டிஸாக வந்து நம்ம கான்ட்ராக்டே காலி பண்ணுறோம். சொன்ன பேச்சு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ரொம்ப அழகாக ஆசிரியர் சொல்கிறார். திருதராஷ்டர், நன்று, பார்த்தனுக்கு உகந்த மாணவன் இன்னும் அமையவில்லை. நல்ல மாணவனை அடைந்தவன் தான் கற்றவற்றை மேலும் அணுகி கற்கிறான் என்றார் திருதராஷ்டர். வெண்முகில் நகரத்தில் இன்னொரு காட்சி. குந்தி சொல்கிறாள், இந்த தருணத்திற்கு அப்பால் இனி என்ன நிகழும் என்று எண்ணாமல் சில சமயம் இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பெரிய விஷயம். பயமாக இருக்கும். அது நடந்தே இருக்காது. ஐயோ என்ன ஆகும், ஏதாகும், எப்படி ஆகும், இதுக்கப்புறம் மறுநாள் என்ன ஆகும், அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான். இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை டீல் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். குந்தி அனாயசமாக சொல்கிறார், இந்த தருணத்திற்கு அப்பால் இனி என்ன நிகழும் என்று எண்ணாமல் இருப்பதே இதை கையாளுவதற்கான மிகச்சிறந்த வழி. இந்திரநீலம். இந்திரநீலத்தில் ருக்மணியினுடைய சேடி அம்பிதை. பொதுவாகவே நம்ம நாட்டில் ராஜதந்திரத்துக்கு அழகான வார்த்தை அரசு சூழ்தல் ஆசிரியர் கொடுத்துருக்கார். இந்த வெண்முரசில் பார்த்தா இவன் ஒரு அரசு சூழ்தல் சொல்லுவான், எக்ஸுக்கு ஒய் ஒன்று செய்வான், ஒய்க்கு இசட் செய்வான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு சுச்சுவேஷனை பார்த்தா வெறும் அரசு சூழ்தல் மட்டுமே இருக்கும். அது ஒரு நுணுக்கமான விஷயத்தை ஆசிரியர் சொல்கிறாரு. புது ஆளுங்களை அரசு சூழ்தல் வச்சு ஏமாத்திடலாம், ஆனால் ரொம்ப பழக்கமானவனை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா நான் எந்தெந்த தருணத்தில் என்னென்ன செய்வேன்னு கம்ப்ளீட்டாக தெரியும். அவங்கள ஏமாற்ற முடியாது. ஒய்ஃபுக்கு தெரியாமல் கணவன் செய்ய முடியாமல் மாட்டிக்கிறது அதனால தான். அல்லது வைசி வர்சா. ரொம்ப அழகாக இளவரசி ருக்மணியின் சேடி அமிதை கூறுகிறாள், ஒவ்வொரு நுண்ணிய அரசு சூழ்தலுக்கும் நிகரான பிரிதொரு அரசு சூழ்தலை எளிதில் மானுட உள்ளங்கள் உண்டாக்கி விடுவதை எண்ணி அவள் வியந்தாள். நன்கு அறிந்த ஒருவரை ஒருபோதும் அரசு சூழ்தலில் வெல்ல முடியாது. அவன் செய்யக்கூடுவது என்ன என்பதை அணுக்கமானவன் எளிதில் ஊய்த்து உணர்வான். காண்டிபம். காண்டிபத்தில் பெண் வேடத்தில் மணிப்பூரகத்துக்கு அர்ஜுனன் போகிறார். அது அந்த காட்சியெல்லாம் பார்ப்போம். மணிப்பூரகம் தான் இன்றைக்கி மணிப்பூர். நாகாலேருந்து சண்டை போடும், அதுதான் நாகர் நாடுன்னு சொல்கிறாரு. இவன் இது பால்குனை அப்படின்ற பேரை வச்சுக்கிட்டு போய் ரொம்ப அழகாக அந்த போரெல்லாம் டீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம போன சென்ற கூடுகையில் பேசியிருக்கிறோம். அப்போ ஒரு அழகான ஒரு காட்சி. மேலே இந்த டவர், வாட்ச் டவரில் காவலர் தலைவனும் பெண் வேடத்தில் இருக்கிற அர்ஜுனனும் நிற்கிறாங்க. அங்கே இருந்து அந்த காவலர் தலைவன் வந்து அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். அவன் சொந்த ஊரை பார்க்குறான். பார்த்துட்டு அந்த ஃபீலிங்கை பார்த்தன் கிட்ட சொல்கிறான். பார்த்தன் இப்போ வந்து பெண் உருவில் இருக்கிறான். பார்த்தன் பால்குனை என்னும் பெயரில் பெண்ணாக மணிப்பூரகத்தில் நாகர்களின் படையை எதிர்கொள்ள காவலரனில் காத்திருக்கிறாள். பரனில் இருந்து பார்க்கும் பொழுது காவலர் தலைவன் சொல்கிறான், எனது ஊர் இத்தனை சிறியதா? ஏரியல் வியூவில் பார்க்குறப்ப திக்குனோடா இருக்குது ஊர். எனது ஊர் இத்தனை சிறியதா? இதிலா இவ்வளவு காலம் வாழ்ந்தேன்? பால்குனை நிமிர்ந்து பதில் சொன்னால், நம் எல்லைகளை ஒரே நோக்கில் காணும் போதே நாம் உண்மையில் நம்மை அறிகிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான காட்சி. காண்டிபத்தில் சௌராஷ்டிர நாட்டில் ரைவத மலையில் அர்ஜுனன் ஏறுகிறார். கூடவே ஒரு சமண முனிவர் வருவார். சமண முனிவருக்கு ஆசிரியர் வைத்த இது அருகப்படிவர். அப்போது உடன் அருகப்படிவர் ஒருவரும் ஏறுகிறார். சமண முனிவர் அர்ஜுனிடம் சொல்கிறார், அகிம்சை என்பது உடலை பழக்குவது அல்ல. அகிம்சை என்பது உடலை பழக்குவது அல்ல, உள்ளத்தை அமைப்பதுதான். 9வது வாக்கியம். அருகப்படிவர் அதே ட்ரிப்பில் பார்த்தன் கிட்ட சொல்கிறாரு, அச்சங்கள். ஏற்கனவே மேடம் சித்ரா மேடம் ரொம்ப அழகாக சொன்னாங்க, வாழ்க்கையில் நிறைய பயம். பேயை பார்த்தா எனக்கு கூட பயம் மேடம். புதுமை பித்தன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பேய் இருக்குதான்னா பேய் இல்லை, ஆனால் நினச்சா பயமாக இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி அச்சங்களை எப்படி வெல்வது அப்படின்றது இந்த வாக்கியம் சொல்லுது. அச்சங்கள் எவையாயினும் கண்ணோடு கண் நோக்காது வெல்வது அரிது.
ஃபேஸ் பண்ணு, அவ்வளோதான். அச்சங்கள் எவையாயினும் கண்ணோடு கண் நோக்காது வெல்வது அரிது. ஒரு களம் வரும், உமது அச்சங்கள் பேருரு கொண்டு பெரும் படையென முன்னால் திரண்டு நிற்கும். அவற்றை நீர் கண் நோக்கி நின்று பொருதி வெல்வீர். அக்கணத்தை கடந்த பின்னரே உமக்கு மெய்மை ஓதப்படும். அவர் சமண முனிவரா இல்லை அவர் ஒரு மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்டானு தெரியல, ரொம்ப பிச்சு பீஸாக கொடுக்குறாரு அர்ஜுனனுக்கு. கடைசி வாக்கியம் 10வது வாக்கியம் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த வாக்கியம். இது வந்து இந்த காண்டீபம் கதையே ஏறக்குறைய ஃப்ளாஷ்பேக்காக தான் போகுது. மாலினி தேவி எல்லாருக்கும் தெரியும், சுஜயன் வந்து ரொம்ப வீக்கு, அதாவது மனதளவில் வீக்கான ஒரு குழந்தையாக இருக்கிறாங்க. அப்போ காட்டுக்கு வந்து அர்ஜுனன்ற மாபெரும் வீரனை வளர்த்த மாலினி தேவியிடம் ஒப்படைக்கிறார்கள். அவங்க வந்து கதைகள் மூலம், ஸ்டோரி தெரப்பி, இது மூலம் அவரை வீரனாகிறாங்க. அதுதான் காண்டீபத்தினுடைய கதை. அப்போ ஒரு கதை எப்படியெல்லாம் வந்து ஒருத்தவங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சுபகையும் மாலினி தேவியும் பேசிக்கிறாங்க. இப்போ வாழ்க்கையில் எல்லாம் பிறகுறோம், நிச்சயமாக முடிவு உண்டு. பர்த் அண்ட் டெத்து ப்ராசஸ்ன்னு இன்ஜினியரிங்கில் சொல்கிறான். ஒரு பேக்கெட்டு நம்ம இப்போ ஃபோன் பண்ணுறோம், இது பேக்கெட்டாக தான் இன்னொரு இடத்துக்கு போவோம். பேக்கெட்டு டெலிவரி ஆனால் போய் பேக்கெட்டு டிரான்ஸ்மிட் ஆனால் போய் டெலிவரி ஆகி ஆகணும். நடுவில் மிஸ் ஆகலாம், பார்ட்டியாக, ஆனால் கிளம்புனா முடிஞ்சுதான் ஆகணும். பர்த் அண்ட் டெத்து ப்ராசஸ். அந்த மாதிரி மனுஷனாக பிறந்த ஒரு முடிவு உண்டு. முடிவு எதனால் வரலாம்? அந்த காலம் நம்ம வெண்முரசை வச்சு பேசுகிறோம். சிங்கம் அடித்து சாப்பிடலாம், புலி அடித்து சாப்பிடலாம், விதி வந்து கடைசியாக முடிஞ்சு சாவலாம், நோயால் சாவலாம், போரால் சாவலாம். இதெல்லாம் வேரியஸ் ஆப்ஷன். ரொம்ப அழகாக இந்த வாக்கியம் சொல்லுது பாருங்கள். எனக்கு மிக மிக பிடித்த வாக்கியம். இவ்வுலகில் சிம்மங்களால் உண்ணப்பட்டவர்களை விட, உண்ணப்பட்டவர்கள்னா அப்சார்ப்டு அப்படின்ற மீனிங் நான் எடுத்துக்கிறேன். இவ்வுலகில் சிம்மங்களால் உண்ணப்பட்டவர்களை விட, போர்களால் உண்ணப்பட்டவர்களை விட, ஊழால் உண்ணப்பட்டவர்களை விட, நோயால் உண்ணப்பட்டவர்களை விட, கதைகளால் உண்ணப்பட்டவர்களே அதிகம். நாம் அனைவரும் கதைகளால் உண்ணப்பட்டவர்கள், காண்டிபத்தால் உண்ணப்பட்டவர்கள், வெண்முரசால் உண்ணப்பட்டவர்கள், ஜெயமோகனால் உண்ணப்பட்டவர்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். நண்பர்களே, அண்மையில் ஒரு கேள்விக்கான பதில் பதிவில் கூறியிருந்தது என்னவென்றால், கடலூர் சீனு உண்மையில் கடலூர்காரர் அல்ல, திருநெல்வேலி. அதே போல் அந்தியூர் மணி அந்தியூர்காரர் அல்ல. அவை ஒரு விதமான மேலோட்டமான புரிதலால் தன்னிச்சையாக போடப்பட்ட பெயர்தான் என்றாலும் அதுவே அவர்களது அடையாளமாக இன்று வரை திகழ்கிறது. அந்த வகையில் இந்த வெண்முரசு கூடுகையின் மூலம் கண்டெடுக்கப்பட்ட நமது பாண்டிச்சேரி தாமரைக்கண்ணனையும் சேர்த்து கொள்ளலாம். ஏனென்றால் அவர் சொந்த ஊர் திண்டுக்கல், வசிப்பது விழுப்புரத்தில். ஆனாலும் அவரது நண்பர்களிடையே பாண்டிச்சேரி தாமரைக்கண்ணனாகவே அறியப்படுகிறார். கலை, வரலாறு, தத்துவம் தொடர்பான பல முக்கியமான கட்டுரைகளை வெளியிட்டு வரும் குறுகு இணைய இதழின் ஆசிரியராகவும் உள்ளார். அவரை இப்போது உங்கள் முன் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். பேசி வைத்தது போலவே அறிமுகம் கொடுத்ததற்கு நன்றி மணி. நண்பர்களுக்கு வணக்கம், ஆசிரியருக்கு. இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து இங்கே வெண்முரசு நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு சதஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நான் இங்கே வந்து சேரும்பொழுது முதல் கணலோட இறுதியில் ஆஸ்திகன் மீளும் ஒரு பகுதியில் தான் நான் வந்து இந்த கூடைக்கு வந்தேன். அவனை வந்து நாகர்குலத்தில் நஞ்சோட வரவேற்கிற ஒரு கட்டம். அப்போது இங்கே இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ஒரு புதுமையான ஒரு அமைப்பாக இருந்தது. ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கிற மரபார்ந்த விஷயங்களை மேலே ஆர்வம் இருக்கிற வளவுதுரையன் சார் மாதிரியும், கலை, வரலாறு இதன் மேலே பெரும் பித்தோடு தெரியக்கூடிய கடலூர் சீனு போன்றவர்களும், அதே சமயம் நவீன இலக்கியத்தை தொடர்ந்து வாசித்து அதையும் நமக்கு அறிமுகம் செய்யக்கூடியவர்களும் இந்த ஒரே சபையில் வந்து இருந்தாங்க. ஸோ அங்கே இருந்து கற்றுக்கொள்வதற்கும் நம்மை வந்து கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கோ அல்லது நிறைய தெரிந்து கொள்வதற்கோ எக்கச்சக்கமான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்த எழுவதற்கு எப்பயுமே வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காண்டீபத்தோடைய நாவல் பற்றி பொதுவாக நண்பர்கள் பேசும்போது எங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாவலுமே வந்து ஒவ்வொரு விதமான உணர்வை கொடுக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் வந்து மழைப்பாடல் அந்த நாவலை வந்து பேசும்போது நாங்கள் கிருஷ்ணன் சார்லாம் வந்துட்டு மழை பயணம் ஆசிரியரோட ஒரு தடவை போயிருக்கோம். ஸோ அப்போ வந்து
அந்த பயணத்தோட இணைச்சே தான் வந்து என்னால் அந்த மழைப்பாடல் வந்து படிக்க முடியுது. ஏன்னா அதோட வெவ்வேறு விதமான மழை தருணங்கள் வந்து அந்த நாவல் முழுக்க வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வண்ணக்கடல் வந்து நாங்கள் பேசும்போது தான் ஹிச்ஹைக்கிங் பயணியான சிரீஷ் யாத்ரி வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து வருகை தந்திருந்தார். அப்போ அந்த இளநாகன்கிற ஒரு பாத்திரம் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிரியமான பாத்திரம். அதை வந்து நாங்கள் அவர் வரும்பொழுது அதோட பிணைச்சு பார்க்குற மாதிரி இருந்தது. பின்ன பிரயாகை வந்து நாங்கள் பேச ஆரம்பிக்கும் போது கோவிட் பெருந்தொற்று இருந்தது. புதுச்சேரியில் வந்து சுற்றி பார்த்திங்கன்னா திரௌபதிக்கு வந்து அத்தனை கோவில்கள் இருக்கும். ஆய்வாளர்கள் வந்து செஞ்சி பக்கத்தில் இருக்க மேச்சேரி தான் வந்து அந்த திரௌபதி வழிபாடுடைய முக்கியமான பிறப்பிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த இதோட ஒருங்கிணைச்சு பார்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருந்தது. அப்படி ஒவ்வொரு நாவலாக பார்த்துக்கிட்டே வரும்போது காண்டிபம் நாவலை பற்றி பேசுகிறதுக்குன்னா இப்போது நாகராஜன் சார் சொன்ன மாதிரி அந்த சுஜயனோட அந்த பால்யத்தில் ஒரு வீர கதைகளை கேட்டு வளர்கிற ஒரு சிறுவன் அப்படிங்கிற ஒரு சித்திரம். இதில் ஏன்னா வந்து இந்தியா முழுக்க வந்து அர்ஜுனுடைய 2 விதமான கதைகள் பிரபலம். ஒன்று அவனுடைய தீர்த்த யாத்திரை கதைகள், 2வது வந்து கிராதார்ஜுனியம் மூலமாக அந்த சிவனுடன் அவன் போரிட்டு கிராத அந்த பாசுபத அஸ்திரம் பெறும் கதை. இது வந்து வெவ்வேறு வடிவங்களில் முழுக்கவே வந்து இருக்குது. அதில் இந்த அர்ஜுன் தீர்த்த யாத்திரை தொடங்கிறதுக்கான தீர்த்த யாத்திரை தொடங்கிறதுக்கான காரியமும் காண்டிபம் தான். காண்டிபம் ஒரு நாள் வந்து தர்மனோட அறையில் இருக்குது. இவன் அதுக்குள்ளே புக வேண்டிய சூழல் வர்றதுனால தான் அவன் தீர்த்த யாத்திரையே போகிறான். அப்படி வேறு வேறு தருணங்கள் இருந்தாலும் இதோட இறுதி பகுதியில் வந்து நமக்கு தமிழ் மொழியவே எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு இதில் இந்த மொழியோட 50 விழுக்காட்டுக்கான காப்பியங்கள், இலக்கணம் இதெல்லாம் செய்தவர்கள் வந்து சமணர்கள். அத்தனை சமண தலங்கள் இருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த வட தமிழகத்தில் செஞ்சி வந்தவாசியை சுற்றி மட்டும் நீங்கள் வந்து ஒரு 100 தலங்களை சொல்ல முடியும். அந்த சமண தீர்த்தங்கர்கள் பற்றின ஒரு சித்திரம் வந்து வண்ணக்கடல்லையே வந்து நமக்கு வருது. ஆனால் ஒரு நேரடியாக ஒரு தீர்த்தங்கரர் எழுந்து வருவதற்கான அந்த சித்திரம், அதுக்குள்ளே இருக்கிற அந்த கதை உணர்வு நிலைகள் எல்லாம் சேர்த்து நேமிநாதருடைய அந்த உருவம், அந்த பேருருவமாக எழுறதை பார்க்கறது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். பொதுவாகவே பேருணர்வுகளுக்கு நம்மளை வந்து ஒப்பு கொடுப்பது வந்து ஒரு அரிதான விஷயமும் கூட. அப்படி அர்ஜுனனுக்கு வந்து இந்த பகுதியில் வந்து அவன் வந்து ஒரு தீர்த்தங்கரர் விண்ணேகிறதை வந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு அவனுக்கு. விண்ணேகிறதுனா அந்த இடத்துல துறந்து அந்த பயணத்தை தொடங்குறாரு அப்படின்னா, போன முறை பேசும்போது கடலுச்சின்னு சொன்னார். அந்த ஒரு காட்சியை பார்க்குற ஒரு பேருணர்வுக்கு ஆட்படுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இவர்கள் 2 பாகமாக பிரிந்திருக்கிறார்கள் இல்லையா, நரநாராயணர்கள். அதில் வந்து நாராயணனுடைய காதல் எல்லாமே வந்து நீளத்திலும், பிறகு வந்து இந்திரநீளத்திலும் முழுக்க சொல்லப்பட்டுடுச்சு. இதில் வந்து நரனுடைய பயணமும் காதலுமாக கலந்து அர்ஜுனுடைய பயணம் முழுக்க வந்து இந்த காண்டிபத்தில் சொல்லப்படுகிற இடம். அவன் அந்த பேருணர்வுல இருந்து தரை இறங்க வேண்டியிருக்கு. பொதுவாகவே நமக்கு இது ஒரு கஷ்டமான விஷயம் இல்லையா. ஒரு வேகமாக ஒரு வண்டியில் பயணிக்கிறோம் அப்படின்னாலோ அல்லது ஒரு விமானத்தில் போனால் திருப்பி தரை இறங்கும்போது நமக்கு ஒரு சின்ன தலை சுற்றல் இருக்குது, நம்ம கால் நிலைக்காது, நம்ம ஒரு இறுக பற்றி கொள்ள வேண்டியிருக்கு, ஒரு தேவை இருக்குது. இந்த இடத்துல சுபத்ரை வந்து அவன் அந்த பேருணர்வுலேருந்து மீண்டும் மீண்டும் அர்ஜுனனாக திகழ்வதற்கு, அவர் தரையிறங்கிறதற்கு உதவுகிற ஒரு இடமா தான் நான் இந்த பேசு பகுதியை பார்க்குறேன். அவங்க 2 பேரும் தொடர்ந்து பேசிக்கொண்டு அந்த வெவ்வேறு படிநிலைகள் ரொம்ப இயல்பாக தொடங்கி வெவ்வேறு படிநிலைகளாக போகிற ஒரு இது இருக்குது. ஒரு இளம் யோகி மேலே இருக்கிற கரிஷ்மா வந்து முழுக்க இந்த பகுதியில் வெளிப்படும். ஸோ புறப்பாடில் விவேகானந்தர் பற்றிலாம் சார் எழுதியிருக்காரு. ஸோ அந்த இளம் யோகி மேலே இருக்கிற அந்த ஒரு கரிஷ்மா, அதை வந்து அவள் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கா. அவங்க வந்து 2 பேரும் ரொம்ப வெளிப்படையாக பேசிக்கொள்கிற தருணங்கள் தான் எனக்கு இது ஒரு நவீன நாவலாக ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. ஏன்னா அங்கேருந்து நீங்கள் இன்னொரு பெரிய உலகம் வந்து விரிச்சு செல்வதற்கான ஒரு புள்ளி தான் அது இருக்குது. என்ன அப்படின்னா, அவள் வந்து நேரடியாக அவனை பார்த்து தொட்டு சொல்கிறான், நீ வந்து உன்னுடைய ஆணவத்துக்காக துரோணரை சொன்னாருன்னு சொல்லிட்டு துருபதனை நீ அவமதிச்ச இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப நேரடியாக கேட்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனால் இந்த கேள்வியை ஏன் வந்து குந்தியும் திரௌபதியும் கேட்கலங்கிறது தான் இந்த இடத்துல வித்தியாசமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இவங்கிட்ட காரியம் இருக்குது.
இவன் இப்படி இருக்கிறது தான் அவங்களுக்கு தேவைங்கிறது. ஆனால் இந்த இடத்துல சுபத்ரை அதை கேட்கக்கூடியவளாக இருக்காங்கிறது தான் இதுவரை அந்த 5 குலத்தில் 5வது முதலை அவன்கிட்ட சொல்லுது இல்லையா, நீ போய் அவளை இன்னும் பார்க்கணும்னு சொல்லுது இல்லையா. அப்போ அவன் இதை தாண்டி வர்றதுக்கு தான் சுபத்ரையை வந்து அவன் பார்க்க வேண்டியிருக்கு. அவன் தன்னுடைய அடுத்த நகர்வுக்கு போகிற மாதிரி ஒரு காட்சி. 2 பேருமே போரிடுபவர்கள். 2 பேருமே அதை சொல்லிட்டு அடுத்து ஒரு கன்ஃபெஷன் மாதிரி தன்னுடைய நிலையும் சொல்கிறா. அவன் தான் அதாவது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பேருருவரான ஒரு அருகரை வந்து நான் இப்போ நீ சொல்கிற வகையில் புரிஞ்சிக்க முடியாது, ஆனால் அவரை ஒரு கருக்குழுவையாக என்னுடைய வயிற்றில் வச்சு நான் அவரை புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிற சுபத்ரை சண்டையில் போய் ஒரு உயிரை கொல்றதுக்காக தான் எவ்வளோ வருந்தின அந்த மன ஒரு தாக்குதல், அந்த சிதைவு, அதை வந்து அவங்கக்கிட்ட வெளிப்படுத்துகிறா. அப்போ 2 பேரும் மாறி மாறி ஒரு போர் வீரர்கள் ஒரு நெருக்கமான கட்டத்தில் சொல்கிற இடத்துல தான் இணைகிறாங்க. ஸோ அது அப்படியாக ரொம்ப அழகாக சித்தரிக்கப்படுது. ஆனால் அந்த இடத்துலேருந்து நீங்கள் இன்னொரு புது நாவலை எடுத்து கொண்டு போகிற இடம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெண்முரசில் வந்து ஆயிரக்கணக்கான தருணங்கள் இருக்குது. அதனுடைய ஓமைகளாகட்டும் அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். புது சொற்களாகட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருந்தது. இப்போ இந்த பார்வைகள் மீது அதற்கு சார் சொன்ன மாதிரி ஆப்த வாக்கியங்கள் நிறைய அதில் நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். இந்த இடத்துல கலை பற்றின வில்லாடல் பற்றி பேசும்போது கலை பற்றின ஒரு இதாக இருக்குது. எந்த கலையும் வந்து ஒரு தத்துவமாக சுருங்கும், பிறகு வந்து அது ஒரு தரிசனமாக ஒளி கொள்ளும் அப்படிங்கிற ஒரு இடம் இதில் வருது. அதுக்கு அடுத்து சுபத்ரை சொல்லுவோம், அப்புறம் அது அன்றாட வாழ்க்கையில் ஒரு சின்ன செயலாகவும் மாறிடும் அப்படின்னு சொல்கிற ஒரு. ஸோ அந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்க சின்ன செயல் எல்லாத்துக்கும் பின்னாடி இப்படி ஒரு பெரிய விஸ்தரிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நாவல் வாசிப்புலேருந்து நான் எடுத்துக்கிற ஒரு விஷயமா இருக்குது. பொதுவாக வந்து உரையாசிரியர்கள் இவங்களாம் எழுதும்போது விரிவஞ்சி நான் இந்த பகுதியை விட்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயமோகன் சார் ஸ்கூலில் யாரும் அப்படிலாம் அஞ்சுறதில்லை. இருந்தாலும் மணிமாறனுடைய ரத்த அழுத்தம் கருதி வந்து முடிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். நம்ம இந்த கூடுகையில் எனக்கு ஆசிரியருடைய முன்னிலை இதை தாண்டி நிறைவளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீனிவாஸ் வந்து இங்கே பேச வந்திருப்பது. ராமாயணம் படிக்கிற இடத்துலலாம் ஒரு இருக்கை வந்து அனுமாருக்காக ஒதுக்கப்படுன்னு சொல்லுவாங்க. வெண்முரசு வாசிக்கப்படுகிற எல்லா இடத்துலையும் ஒரு இருக்கை வந்து காலியாக இருக்குது. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு இளைஞன் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டே இருக்கான். இதை தான் நான் தொடர்ந்து பார்க்குறேன். பெரிய வியப்பு இல்லை, ஆனாலும் அதை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியும் நிறைவும் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கு வந்து ஸ்ரீனிவாஸ் வந்திருக்காரு, இம்பர் வாரினர் வந்து திரளாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நல்வரவு. நாளைக்கு அந்த இடத்துல வந்து சிபியோ புஷ்பநாதனோ விவேகானந்தனோ வந்து அமர்வாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை தருது. இதை சொல்லி நான் வந்து நிறைவு செய்கிறேன். நன்றி தாமரை. நண்பர்களே, கடந்த மாதம் ஈரோட்டில் நடந்து முடிந்த தமிழ் விக்கிய தூரன் விருது விழாவில் நமது கடலூர் சீனுவை நேரில் கண்ட புது வாசகர் ஒருவர் திடுக்கிட்டு போன சம்பவம் நடந்தேறியது. என்னவென்றால், அவரை பொறுத்தவரை கடலூர் சீனு என்பது ஜேவின் ஆல்டர் ஈகோவின் ஒரு பொய்முகம், அவ்வளோதான். கடலூர் சீனு என்ற பெயரில் ஒருவரை நேரில் பார்த்ததும் அவர் அதிர்ச்சி அடைந்து, அப்போது கடலூர் சீனு என்பது புனைவில்லையா, நிஜம்தானா என்று அதிசயித்து போனார். எதற்கு சொல்கிறேன் என்றால், இதை வைத்தே ஜேவுக்கும் சீனுவுக்குமான பிணைப்பு எத்தகையது என்றும், ஒரு எழுத்தாளரை ஒரு வாசகன் எந்த அளவுக்கு அணுக்கமாக பின்தொடரக்கூடும் என்பதற்கும் புது நண்பர்கள் இதை பார்த்து யூகித்தறியலாம். அத்தகைய ஒருவர் எங்களின் கூடுகைகளுக்கு பக்கபலமாக, பின்புலமாக, உறுதுணையாக மற்றும் எல்லா வகையிலும் எங்களுடன் இருப்பதற்கு நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். அத்தகைய ஒரு வாசகரை உங்கள் முன் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். கடலூர் சீனு இலக்கியம், பண்பாடு, வரலாறு, தத்துவம் ஆகியவற்றை வாசகர்களுக்கு கற்பிக்கும் பொருட்டு இவர் முன்னெடுக்கும் தொடர்ச்சியான செயல்பாடுகளை நண்பர்கள் அறிந்திருப்பீர்கள். இவர் அளவுக்கு நிகழ்ச்சி மயமாகவே தெரிந்து கொண்டிருக்கும் இன்னொரு எழுத்தாளர் உலகில் இல்லை என்றே சொல்லலாம். அவரது பணி மிகுந்த சூழலிலும் தொடர்ச்சியான பயணத்திற்கிடையிலும் இங்கே நமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் எங்களது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களை நம்மிடையே உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். மிக்க நன்றி சார். ஓகே, நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக நன்றி உரை வழங்க நண்பர் சிவராமன் அவர்களை அழைக்கின்றேன். மதிப்புக்கு
மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் புதுவை விமர்சக கூடிய நண்பர்களுக்கும் வணக்கம். முதல்ல நான் நம்ம ஆசிரியர் திரு ஜெயமோகன் அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சி, அதாவது இந்த 75வது கூடுகை ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக, சிறப்பு கூடுகையாக அமைவதற்கு முக்கிய காரணம் நம்ம ஆசிரியரோட புதுவை வருகை தான். ஆசிரியர் இங்கே வந்திருந்து நம்மக்கிட்ட உரையாடுவது, நம்மளை வழிநடத்துவது எப்போதுமே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது. எங்களோட வேண்டுகோள் இல்லாமல் ஆசிரியர் அடிக்கடி புதுவை வர வேண்டும்ன்றது தான். நமது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்தமைக்காக புதுவை விமர்சக கூடிய நண்பர்கள் சார்பாக ஆசிரியருக்கு என் பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அவருக்கு இருக்கிற நேர நெருக்கடியில் இந்த மாதிரி இலக்கிய வாசிப்பு, இலக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவரும் நம்ம அழைப்பை ஏற்று இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்காக என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காண்டிபத்தில் அணிகள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றிய நமது சிறப்பு அழைப்பாளர் நண்பர் ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தின் போது இறைவணக்கம் மற்றும் மற்ற பாடல்களை இனிதாக பாடிய நம்ம குழந்தைகள் மற்றும் நண்பர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஸ்ருதி டிவி நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக நம்மளோட நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருக்கு நன்றி சொல்லணும். முதல்ல நம்ம ஹரிகிருஷ்ணன் சாருக்கு தான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தொன்று காலங்காலமாக இந்த இடத்தை அவருக்கு வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காகவும் கூடுகைக்காகவும் அவர் தந்துக்கிட்டு இருக்காரு. அதற்காக இந்த தருணத்தில் அவருக்கு ஒரு பெரிய நன்றியை நண்பர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி மற்ற ஒருங்கிணைப்பாளர்கள், நம்ம அவருக்கு உறுதுணையாக இருக்கிற ஹரிகிருஷ்ணன் சாருக்கு உறுதுணையாக இருக்கிற மணிமாறன், மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இறுதியாக பல்வேறு இடங்களில் இங்கிருந்து வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கடுத்து மணிமாறன் சொன்ன மாதிரி என்கிட்ட சொன்னார், கடைசியாக நன்றியோரை முடிச்சுட்டு இதுக்கடுத்து 100வது நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஸோ எல்லா நண்பர்களும் நம்ம மறுபடியும் 100வது நிகழ்ச்சியில் சந்திப்போம்னு சொல்லிக்கிறேன். ஒரு குழு ஃபோட்டோ இருக்குது, இது முடிஞ்ச உடனே அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம அப்புறம் கிடையாது. நன்றி, வணக்கம்.